அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அக்கா தங்கச்சிக்குள்ள சொல்லக்கூடாது, முன்னாடி பின்னாடி பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஏமா பார்த்து சொல்லுங்க. 2 பேருக்கு முன்னாடி பின்னாடி ஒரே குடும்பத்துல சொல்லக்கூடாது. அமிச்சா பின்னாடி திரும்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்க கீழாகாம மேலாவீங்க. நீங்க நினைக்கிற, நீங்க விரும்புற காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அருமையான தம்பி சுரீஷ், நான் எப்ப தெரியுமா புக் பண்ணி யாராவது சொல்லுவோம். தோராயமா கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். 10 மாசத்துக்கு முன்னாடி இந்த தேதி வாங்க. அல்லேலூயா. 10 மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். எல்லாம் ரொம்ப நெருங்கிய உட்காந்து தம்பி நான் ஒரு மீட்டிங்ல பார்த்தேன். மீட்டிங் முடிஞ்ச பிறகுதான் போனேன். எல்லாரும் கூட்டம் முடிஞ்சு ஆமீன் போட்டு அலையா போட்டு போறாங்க. நான் அந்த பாஸ்டர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக போனேன். அப்பதான் முடிஞ்சு. அப்ப தம்பி நான் மெட்ராஸ்ல வந்தேன், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு கூடவும் இன்னொரு ஊழியக்காரையும் பார்த்துட்டு கிளம்ப போனேன். இப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, தம்பிட்டு ஒரு ஜோப் மட்டும் போகணும்னு சொல்லி. உங்களுக்கு யாரும் என்னன்னு தெரியாது. சரின்னு ஜெபிச்சாங்க. ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையும் திட்டத்தையும் மிக அழகா ஆண்டவர் அவங்க மூலமா பேசினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? காரில் அவங்கள ஏற்றி கொண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா நான் மட்டும்தான் அங்கே போயிருந்தேன். நான் மட்டும்தான் ஆசீர்வாதம் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஒரு குணம் உண்டு, நான் பெறத எல்லாரும் படணும். ஆனா வீட்லயும் நான் பெற ஆசீர்வாதத்தை அவங்களும் படணும். நான் பட்டாலும் அவங்களும் படணும். அது வேற, ஏன்னா அது கொடுப்போம்ல. அதனால அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கணும். உடனே ராத்திரி 9:30 மணிக்கு அவங்கள காரில் ஏற்றிக்க கூப்பிட்டு வரணும். அங்கே சர்ச்சில் அவங்களுக்கு சாப்பாடு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முன்னாடிக்கிறதா நான் விட்டுருவேன். அன்னைக்கு வந்து இங்கே வந்தால் என் பையன் ஃபேமிலி எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் ஜெபிச்சு முடிக்கும் போது 11 மணி. நல்லா பசியில் இருந்தாங்க. பாசியாருக்குன்னே சொன்னாங்க, நல்லா பசியில் இருப்பாங்க. செய்து சாப்பாடு கொடுத்துருங்க. நான் நல்லா வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு டவுனுக்கு போனால் பொருத்து கடை திறந்துருக்கேன். அல்லேலூயா. எல்லாம் கடைக்கு பண்ணிட்டாங்க. கடைசியில் பாவம் ஒரு ரோட்டு கடையில் உட்காந்து ஒரு தோசை வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கு தேதி வாங்கினேன். தேதி கேட்கும் போதே நினைச்சேன், எப்படிதான் தேதி கொடுக்க போறாரு, பசியில போட்டு எழுந்துட்டோமே. அந்த அன்பு ஆசையா ஒரு தேதியை கொடுத்து ஒவ்வொரு மாசமும் எனக்காக பொருளை ஜோம் பண்ணி இந்த தேதியை கொடுத்து வந்தாங்க. அருமையான பாஸ்டர் சுனில், அவங்க கூட வந்திருக்க சுபாஷ், தம்பி சுபாஷ், அவங்களும் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பாஸ்டர். அவங்க தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு சபை இருக்கு. ஆனா அந்த சபையை விட்டுட்டு இந்த அண்ணனுக்காக வந்திருக்காங்க. அப்பா தான் என்னை கூப்பிடுவாங்க, ஒரு பிள்ளை மாதிரி. என் பையன் வயசுதான் அப்படின்னாலும் என் கூட ரொம்ப டிராவல் பண்றவங்க. ஆனா ஜெபிச்சிங்களான்னு சொல்லி எப்ப பேசினாலும் வசனத்துல இருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமானது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், தேசத்துக்கு அந்த உலகத்தை உண்டாக்குறது எல்லாத்துக்கும் அவர் தான். காலையில நாங்க பேசிட்டு இருக்கும் போது கூட அவர் அவங்க குறித்து கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க. ரொம்ப அப்படி சத்தியத்துல வேதத்துல இருந்து எடுத்துக்காட்டுற ஒரு அருமையான தம்பி. அவங்களும் நம்ம மத்தியில வந்திருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். ஸோ எனக்கு என்னன்னா, இன்னைக்கு 2 துப்பாக்கிங்கிற மாதிரி, 2 47 AK-47 2 துப்பாக்கின்னு சொல்ல மாட்டேங்கன்னா அது நெல்ல அடிக்க போனான்னு சொல்லுவோம். இது அப்படி இல்லை. 2மே நீயா நானான்னு பார்க்கிறவங்க நமக்காக வந்திருக்காங்க. ஆண்டவர் அவங்க மூலமா நம்ம ஒவ்வொருத்தரையும் வார்த்தையினாலையும் தீர்க்க தரிசனங்கள்னாலையும் அபிஷேகத்தினாலையும் நடத்துவாங்கன்னு நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போகும்போது எனக்கு என் மனைவி கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. ஆனால் இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு அவங்க முன்னாடியே வந்தாங்க. நானும் அவங்கள தான் 7 மணி இருக்கும் போது நடக்குமா நடக்காதா அருமையான பாஸ் பாடினாங்க. இன்னைக்கு பாருங்க, நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம். காலையில இருந்து வர்ற சோதனைகள்
இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதா? ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்கும் நான் சென்னையில இருந்து வந்து ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்றப்போ அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அருமையான டீச்சர் ஃபேமிலியை 2 மாசம் வரல, நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், டீச்சர் நீங்க 2 மாசம் வரல, 2 மாசமா கட்டாயம் வந்துருங்க. கண்டிப்பா ஒரு பிரதர் இருக்காவே இருக்கேன். அப்படி ஒவ்வொருத்தரையா அப்ப நான் முடிச்சுட்டு 10 மணிக்கு வீட்டுல வேலை போகணும் வரல, யாரும் எடுத்து போடல, எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், இன்னைக்கு வந்து நானே பெருகி சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து போட்டு போது ஆண்டவரே முடியலையே, இது நடக்குமா நடக்காதா, பண்ணிடுவோமா, முடியலையே அப்படின்னு வேதனையோட தான் இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சோம். அதே மாதிரி பார்த்து பெய்யும் மனுஷமா போடுவோம். அவங்களுக்கு திடீர்னு 6 மணிக்கு ஃபோன் பண்ணி பஸ் பிரேக் டவுன், நாங்கள் வர முடியாது, போட முடியாது, மழை பெய்யுது. அதுக்கப்புறம் இது இப்படி ஒவ்வொன்றா கடந்து வந்துருக்கிறோம். இவ்வளோ சோதனை வேதனையிலையும் நானும் ஃபோன் பண்ணி சொல்லவும் இந்த மழைக்காக எல்லாரும் இந்த மழையை பொருட்படுத்தாமல் இருக்கீங்க. ஆண்டவர் கட்டாயம் ஒரு நோக்கம் வச்சுக்கணும். ஏன்னா அருமையான 2 தீர்க்கதரிசிகள் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான வார்த்தையும் ஆசீர்வாதத்தையும் இன்னைக்கு கட்டாயம் தருவார்னு விசுவாசிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க ஃப்ரீயா மூவ் பண்ணி நீங்க எப்படி வேணாலும் நீங்க நடத்திக்கலாம்னு சொல்லி நேரம் தான் ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நமது எங்கள் குடும்பத்தின் சார்பாக இங்க வந்திருக்கிற அருமையான தம்பி சுரேஷ் அவர்களுக்கு அந்த சால்வை அளித்து வர இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை கட்டி வருகிறோம். அடுத்தபடியாக பிளஸ் சுபாஷ் எப்போ கூட்டாது அப்பாங்கிறதான் அந்த காலத்துல இருந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அவர்கள் வரவேற்கிறோம். சில சமயம் அவர் கூட போகிறத திங்கிருக்கேன், ஜோப் பண்ணுங்க ஆண்டவர் செய்வார், சும்மா எப்படி சொல்லி ஏமாத்தாது சொல்லிலாம் திங்கிருக்கேன். ஆனாலும் ஒரு நாளும் அந்த போகிறத கணக்குல இருக்கிறதே இல்லை. என் கூட டிராவல் பண்றாரு ஆனா தம்பி எங்கள் குடும்பத்தின் சார்பாக அவர்கள். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளாக கடந்து போகிறோம். எல்லாரும் ஜெப நிலையில இருக்கோம். தந்தை சுரேஸ்வரர்களை மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு தேவனுடைய செய்தியை நாங்கள் மத்தியில பேசுகிறோம். அவன் பக்கத்துல இருக்கிறவங்களை தட்டிட்டு சொல்லுங்க, கவனமா கேட்கணும். വളരെ ഗൗരവമുള്ള ദൂതാണ് സംസാരിക്കാൻ. அவன் விலையேற பெற்ற ஒரு தேவனுடைய செய்தியை இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். கசையிலൊക്കെ ചാരിരുന്ന് കേട്ട அது அത്ര பாதிக்குது നിങ്ങളെ. அவன் கசாரையில போய் சேர்ல நல்லா சாஞ்சி இருந்து தூங்குற மாதிரி உட்கார்ந்து கேட்டீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. சகோதரியோட காலுக்கு மேலே வச்சுக்கிறீங்க, சகோதரி நல்ல சேர் மேல சமணம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. சாரி வேதனை உனக்கு இருக்க குழப்பமும் இல்லை. அவன் உங்களுக்கு கால் வேதனை எடுத்ததுனால இருக்கலாம், பரவாயில்ல. അതൊന്നും എനിക്ക് വിഷയം. அவன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. നിങ്ങൾ വേണേ കിടന്ന് വേണേ കേൾക്കണം. அவன் நீங்க இந்த இடத்துல படுத்து கொண்டு வேணாலும் நீங்க கேட்கலாம். പക്ഷെ കേൾക്കണം. ஆனா கேட்கணும். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. നമ്മൾ ഇന്ന് സംസാരിക്കുമ്പോൾ ദൂതമായിട്ട് കേൾക്കുമ്പോൾ നിങ്ങൾ റെസ്പോണ്ട് ചെയ്യണം. அவன் இன்றைக்கு நாம பேச போகிற இந்த செய்தியோட நீங்க எதிர்வினையாற்றணும். நீங்கள் அதோட சகிக்கும்போது அந்தരീക്ഷം வருது. அவன் நீங்கள் அந்த செய்தியோடு கூட கனெக்ட் ஆகும்போது தான் பிரசன்ஸ் இந்த இடத்துல இறங்கி வரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. നമ്മൾ സംസാരിക്കുമ്പോൾ വേറെ ഒന്നിനെ കുറിച്ചല്ല, അഭിഷേകത്തെ കുറിച്ചാണ് സംസാരിക്കുന്നത്. அவன் நாம் பேச போகிற விஷயம் வேற ஒன்றை குறித்ததும் அல்ல, அபிஷேகத்தை குறித்து. ഒരു വിശ്വാസിയുടെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട വിഷയങ്ങളൊന്നാണ് அபிஷேகம் பிராபிക്കുക എന്നുള്ളത്. அவன் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அபிஷேகம் பெற்றுக்கொள்வது. ஆமென் 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 ஆமென். அதாவது பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் നമ്മൾ പ്രാപിക്കണം. அவன் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சமயத்துக்கு எல்லாருக்கும் மைக்கு கொடுக்கல. அவன் ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் மைக்கு கொடுக்க மாட்டான். பிதாக்கள் மைக்கு தரதில்லை. அவன் பிதாக்கள் வந்து மைக்கு கொடுக்க மாட்டான். எல்லாரும் சேர் தூக்காம விடத்தில்லை. அவன் சிலர் வந்து இந்த சேர்களை தொடக்க கூட விட மாட்டான். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അവിടെ പണ്ടൊക്കെ ഞങ്ങളുടെ ചർച്ചിൽ ആഹാരം ഉണ്ടാക്കുമായിരുന്നു.
அவன் எங்களுடைய சபையில பழைய நாட்கள் ஆகாரம் உண்டாக்குவாங்க. ആഹാരം ഉണ്ടാക്കുമ്പോൾ പോലും എല്ലാവർക്കും ആഹാരം ഉണ്ടാക്കാൻ വിടത്തില്ല, പാത്രം കഴുകാൻ വിടത്തില്ല, പായിടാൻ വിടത്തില്ല. அவன் ஆகாரம் உண்டாக்கும் போது கூட எல்லாரையும் அப்படி விட மாட்டாங்க. பாயிடுறதுக்கு, பாய் போடுறதுக்கு, இல்ல தூக்குறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாருக்கும் அந்த அனுமதி கொடுக்க மாட்டாங்க. അവര് ചോദിക്കുന്ന ചോദ്യങ്ങളുണ്ട്. அவர்கள் கேட்கிற கேள்விகள் இருக்கிறது. നീ മാനസാന്തരപ്പെട്ടോ ചോദിക്കും. அவன் நீங்கள் மனம் திரும்பினீர்களா என்று கேட்பார்கள். രക്ഷിക്കപ്പെട്ടോ ചോദിക്കും. நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களா என்று கேட்பார்கள். വെള്ളത്തിൽ മുങ്ങി സ്നാനപ്പെട്ടോ ചോദിക്കും. நீங்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தீர்களா என்று கேட்பார்கள். അടുത്തൊരു ഗൗരവമുള്ള ചോദ്യമുണ്ട്. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்பார்கள். അഭിഷേകം പ്രാപിച്ചു. நீங்கள் அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. വളരെ ഗൗരവമുള്ള ചോദ്യമാണ്. அவன் அது மிக முக்கியமான கௌரவமான ஒரு கேள்வி. നീ അഭിഷേകം പ്രാപിച്ചു. நீங்கள் அபிஷேகம் பெற்றுக் கொண்டீர்களா? അപ്പോസ്തലപ്രവൃത്തിയിൽ പൗലോസ് ചോദിക്കുന്നുണ്ട്. அவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பவுல் ஒரு முறை கேட்கிறார். അവൻ കൊരിന്ത്യരെ ചോദിക്കുന്നുണ്ട്, നിങ്ങൾ വിശ്വസിച്ചിട്ട് പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിച്ചുവോ? அவன் கொரிந்தியரை பார்த்தவர் கேட்கிறார், நீங்கள் விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா? വളരെ ഗൗരവമുള്ള ചോദ്യമായിരുന്നു. அவன் மிகவும் கௌரவமான கேள்வி அது. നിങ്ങൾ വിശ്വസിച്ചിട്ട് പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിച്ചുവോ? அவன் நீங்கள் விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா? അവരെന്താണ് മറുപടി പറഞ്ഞത്? அவர்கள் என்ன மறுபடி சொன்னார்கள்? ഞങ്ങൾ പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടെന്ന് പോലും കേട്ടിട്ടില്ല. அவன் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று கூட கேட்டதில்லை. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. എനിക്ക് ആ സഭയെ കണ്ട അത്ഭുതം തോന്നിപ്പോയി. அவன் எனக்கு அந்த சபையை பார்த்தபோது அற்புதமாய் தோன்றினது. പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടെന്ന് പോലും കേട്ടിട്ടില്ല. பரிசுத்த ஆவி இருக்கிறது என்று கூட கேள்விப்பட்டது கிடையாது. അപ്പൊ പൗലോസ് തിരിച്ചു ചോദ്യം ചോദിച്ചു. அவன் பவுல் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார். നിങ്ങളുടെ സ്നാനം ഏതായിരുന്നു? அவன் நீங்கள் எடுத்த ஞான ஸ்நானம் எதுவாக இருந்தது? ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. രണ്ട് ചോദ്യങ്ങളാണ് ചോദിച്ചത്. அவன் ரெண்டு கேள்வி கேட்டார். ഒന്ന്, നീ വിശ്വസിച്ചിട്ട് പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിച്ചുവോ? அவன் ஒன்று, நீங்கள் விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? അത് ചോദ്യമാണ്. அது ஒரு கேள்வி. രണ്ടാമത്തെ ചോദ്യം കിടപ്പുണ്ട്. இரண்டாவது ஒரு கேள்வி அங்கே கிடக்கிறது. നിങ്ങളുടെ സ്നാനം ഏതായിരുന്നു? உங்களுடைய ஞான ஸ்நானம் எதுவாக இருந்தது? എന്തുകൊണ്ടാണ് പൗലോസ് നിങ്ങൾ സ്നാനം എന്ന് ചോദിച്ചത്? அவன் பவுல் எதனால் உங்களுடைய ஞான ஸ்நானம் எது என்று கேட்டார்? കാരണം ഏറ്റവും കുറഞ്ഞ പക്ഷം പരിശുദ്ധാത്മാവിനെ കേൾക്കാൻ പറ്റിയ സ്ഥലമാണ് സ്നാനക്കടവ്. அவன் ஏற்றும் மிகவும் குறைவான ஒரு பரிசுத்த ஆவியை கேட்பதற்கு மிகவும் குறைவான ஒரு இடம் என்றால் ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறும்போது, പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെ നാമത്തിൽ ഞങ്ങൾക്ക് ജ്ഞാനസ്നാനം തരുന്നു. அவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் உங்களுக்கு ஞான ஸ்நானம் தருகிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ നിന്റെ സ്നാനത്തിൽ പോലും പരിശുദ്ധാത്മാവിനെ കുറിച്ച് കേട്ടിട്ടില്ലേ? அவன் ஞான ஸ்நானத்துல கூட நீங்க பரிசுத்த ஆவியை குறித்து நீங்கள் கேள்விப்படவில்லையா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പരിശുദ്ധാത്മാവിനെ കുറിച്ച് ദൈവമക്കൾ വലിയ അറിവുള്ളവരായി മാറണം. அவன் பரிசுத்த ஆவியை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் அறிவுள்ளவர்களாய் மாற வேண்டும். പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഭിഷേകത്തെ കുറിച്ച് വലിയ അറിവുള്ളവരായി മാറണം. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். അതുകൊണ്ടാണ് ഞങ്ങൾ പറഞ്ഞത് വിശ്വാസത്തിന്റെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട കാര്യങ്ങളൊന്നാണ് അഭിഷേകം പ്രാപിക്കുക. அதனால நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி அபிஷேகம் பெற்றுக்கொள்வது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു വെടിയുണ്ട എടുത്തിട്ട് ഇപ്പൊ ഈ ബോക്സിന്റെ കൃത്യമായിട്ട് അറിയാൻ പറ്റും. വെടിയുണ്ട്. அவன் ஒரு வெடிகுண்டை எடுத்துட்டு இந்த பாக்ஸ்ல சரியாக எரிய முடியும். ഈ തോക്കിനൊക്കെ ചെറിയ പെരറ്റ് അത് വേണമെങ്കിൽ എടുത്ത് ആ പെരറ്റ് കറക്റ്റ് ആയിട്ട് ബോക്സ് ഒക്കെ വെടിക്കാൻ പറ്റും. அவன் இந்த கன்னுல இருக்கக்கூடிய புல்லட் எடுத்து கரெக்ட்டா அந்த பாக்ஸ்ல எரிய முடியும். നമ്മുടെ കൈ കൊണ്ട് കറക്റ്റ് എറിയാൻ പറ്റും. அவன் நம்ம கையினால அந்த பாக்ஸ்ல கரெக்ட்டா எரிய முடியும். போட முடியுங்களா? முடியாதுல்ல. அவன் உங்க கையினால புல்லட் எடுத்து கரெக்ட்டா அந்த பாக்ஸ்ல எரிய முடியுமா? முடியாதா? தலையா சாட்டி காட்டுங்க. நல்லையா சாட்டுங்களே. കറക്റ്റ് ആയിട്ട് അറിയാൻ പറ്റും. கரெக்ட்டா நீங்க எரிய முடியும். എന്നാ അതേ വെടികൊണ്ട് ஆனால் அதே புல்லட்டை வைத்து തോക്കിനകത്ത് വെച്ച് വെടിവെച്ചാൽ அவன் ஒரு கண்ணு வச்சு நீங்க சுட்டீங்கன்னா അത് നമ്മൾ എറിയുന്ന പോലെയല്ല, ആഴത്തിൽ ഇറങ്ങി ചെല്ലും. அவன் அது நம்ம எரிகிறது மாதிரி அல்ல, அதை விட ஆழமா இறங்கி செல்லும். ஹல்லேலூயா. ഇതാണ് അഭിഷേകത്തിന്റെ പ്രത്യേകത. அவன் இதுதான் அபிஷேகத்தினுடைய விசேஷம். അഭിഷേകമില്ലാതെ നമുക്ക് കാര്യങ്ങൾ ചെയ്യാം. அவன் அபிஷேகம் இல்லாமல் நாம் காரியங்களை செய்யலாம். അഭിഷേകത്തിലെ കാര്യങ്ങൾ ചെയ്യാം. அபிஷேகத்தோடும் காரியங்களை நடத்த முடியும். അഭിഷേകമില്ലാതെ പ്രസംഗിക്കാൻ പറ്റും. அபிஷேகம் இல்லாமலும் பிரசங்கிக்க முடியும். അഭിഷേകമില്ലാതെ പാടാനും പറ്റും. அபிஷேகம் இல்லாமல் பாடவும் முடியும். അഭിഷേകമില്ലാതെ കൈയടിക്കാൻ പറ്റും. அபிஷேகம் இல்லாமல் கைகளை தட்ட முடியும். അഭിഷേകത്തിൽ പ്രസംഗിക്കാൻ പറ്റും. அபிஷேகத்திலும் பிரசங்கிக்க முடியும். അഭിഷേകത്തിൽ പാടാൻ പറ്റും. அபிஷேகத்திலும் ஆராதிக்க முடியும். അഭിഷേകത്തിൽ കൈയടിക്കാൻ പറ്റും. அபிஷேகத்திலும் கைகளை தட்ட முடியும். നന്നായി കൈയടിച്ച് കർത്താവിനെ நன்றாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ഹല്ലേലൂയ.
Hallelujah. അഭിഷേകം ചെറുതായിട്ട് കാണരുത്. അഭിഷേകത്തെ നിങ്ങൾ സിരിതായി பார்க்க கூடாது. സീലിയം എന്നറിയപ്പെട്ട സ്ഥലത്ത്, സീലിയം എന്നറിയപ്പെട്ട രാജ്യത്ത്, സിലിയോ சிலியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜ்யத்தில் ஒரு குஞ்சு கொச்சு 7 வயசுள்ள கொச்சு, அவன் அந்த ஒரு சின்ன பொண்ணு இருந்தால் 7 வயது உள்ள ஒரு பெண் குழந்தை. அவள் ஸ்கூல்ல அசெம்பிளிக்கு ஒரு மைக்கு ஒரு பாட்டு பாட இருந்தது. அவளுடைய ஸ்கூல்ல அசெம்பிளில ஒரு மைக்கை கொடுத்து அவளை ஒரு பாட்டு படிக்க சொன்னாங்க. அவ கொஞ்சம் மைக்கில் அடிச்சிட்டு சிறிய பாட்டு பாடி, அவள் அந்த மைக்கை வாங்கி ஒரு சிறிய பாடலை பாடினாள். அவள் பாடி இயேசுவை குறிச்சாയിരുന്നു. அவள் பாடி அந்த பாடல் இயேசுவை குறித்ததா இருந்தது. யூடியூப்ல நோக்கி காணாம இருக்கிறது. யூடியூப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். அவள் இயேசுவை குறிச்சு பாடி, அவள் இயேசுவை குறித்தபடி பாடினாள். കുറച്ചിപ്പോ ക്ലാസ് മുറിയിൽ പല മുറികളും ബോക്സുകൾ കൊണ്ട് വെച്ചിട്ടുണ്ട്. அவன் கொஞ்ச நேரத்துல எல்லா கிளாஸ் முറിகளிலும் ரூம்லயும் இந்த மாதிரி பாக்ஸ் செட் பண்ணி இருக்காங்க. ആ കുഞ്ഞിനെ പാടിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഓരോ ക്ലാസ് മുറിയിൽ നിന്ന് കുഞ്ഞുങ്ങൾ കരയാൻ തുടങ്ങി. அவன் அந்த பிள்ளை இப்படி பாடிக்கொண்டிருக்கும்போது எல்லா கிளாஸ் ரூம்லயும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அழத் தொடங்கினார்கள். കുഞ്ഞുങ്ങളെല്ലാം കരഞ്ഞ് നിലത്തേക്ക് വീഴുകയാണ്. அவன் அவர்களெல்லாம் அழுது நிலத்துல கீழே தரையில விழ ആ ஆரம்பித்தார்கள். കുഞ്ഞുങ്ങളെ തുടർന്ന് സാറുമാരും ടീച്ചർമാരും കരയാൻ തുടങ്ങി. அவன் அந்த பிள்ளைகளை தொடுகிற டீச்சரும் சாரும் கூட அழ ஆரம்பித்தார்கள். അസാധാരണമായ ദൈവ ശക്തി അവിടെ ഇറങ്ങി വന്നു. அவன் அசாதாரணமான பிடித்து நிறுத்த முடியாத ஒரு தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கி வந்தது. അവിടുത്തെ പ്രേയറും പ്രാർത്ഥനകളും മാസങ്ങളോളം നീണ്ടു. அவன் அங்கே ஏறெடுக்கப்பட்ட ஜெபமும் ஆராதனைகளும் மாசக்கணக்காய் நீண்டு நின்றது. ഒരു കൊച്ചു കുട്ടിയുടെ പാട്ടിൽ ഇങ്ങനെ സംഭവിക്കാൻ കാരണം എന്താണ്? அவன் ஒரு சிறு பெண்ணினுடைய பாட்டிலே இப்படி சம்பவிக்க காரணம் என்ன? എത്രയോ വലിയ പാട്ടുകാർ നാട്ടിലുള്ളപ്പോ, அவன் எவ்வளவோ அதிகம் பாடல்காரர்கள் அந்த நாட்டில் இருந்தார். കൊച്ചു കുഞ്ഞിന്റെ പാട്ടിനകത്ത് അത്രോ കുഞ്ഞുങ്ങൾ കരയണമെങ്കിൽ அவன் அந்த சிறு பிள்ளைகளுடைய பாட்டுக்குள் அவ்வளவு பிள்ளைகளும் வாழ வேண்டுமானால் ആ പാട്ടിലൂടെ ഇറങ്ങിയത് അഭിഷേകമായി. அவன் அந்த பாட்டின் வழியாக இறங்கியது அபிஷேகமாய் இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു കൊച്ചുകുട്ടി 7 വയസ്സുള്ള കൊച്ചുകുട്ടിയെയാണ് ദൈവം അവിടുത്തെ ഉണർവിന് ദൈവം ഉപയോഗിച്ചത്. அவன் அந்த தேசத்தில் அந்த 7 வயது சிறு பெண்ணை கர்த்தர் அந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக பயன்படுத்தினார். കൈകൾ ഉയർത്തി കർത്താവിനെ സ്തുതിച്ചാൽ கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഛത്തീസ്ഗഡിൽ രാജ്നന്ദ് കാവുന്ന ഒരു സ്ഥലമുണ്ട്. அவன் சத்தீஸ்கரில் ராஜ் நந்துகாவு என்று ஒரு இடம் இருக்கிறது. അവർക്ക് 3 ദിവസത്തേക്ക് പ്രസംഗിക്കാൻ വിളിച്ചു. அங்கே என்னை ஒரு முறை 3 நாட்கள் பிரசங்கிக்க அழைத்தார்கள். ഞാൻ റെയിൽവേ സ്റ്റേഷനിൽ പോയി ഇറങ്ങി. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்கினேன். അവരവിടുന്ന് വണ്ടിയും കാറും കൊണ്ടുവന്ന് എന്നെ കൊണ്ടുപോയി. அவர்கள் அங்கே இருந்து கார் கொண்டு வந்து என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். വലിയ കാട്ടിനകത്തൂടെയാണ് വണ്ടി പോകുന്നത്. அவன் பெரிய காடு வழியாக அந்த வண்டி போகிறது. ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഞാൻ വെളിയിലോട്ട് നോക്കുമ്പോൾ മൊത്തം കാട്. நான் இடைக்கிடைக்கு வெளியில எட்டி பார்ப்பேன், மொத்தம் காடா இருக்கும். അവിടെ ചാക്കുകൾ അടുക്കി വെച്ചിട്ടുണ്ട്. அவன் அங்கங்க சாக்குகள் அடுக்கி இருக்கும். ആ ചാക്കിന് വെളി തോക്കിരിക്കുകയാണ് ഇങ്ങനെ. அவன் அந்த சாக்குக்கு மேல துப்பாக்கி இருக்கும். ഇന്ത്യൻ മിലിറ്ററി ആ കാട്ടിലിരിക്കുക. அவன் இந்தியன் மிலிட்டரி அந்த காட்டுக்குள்ள இருக்கிறாங்க. തോക്കുകളുടെ കൂടെ അങ്ങ് കൊണ്ടുപോകുന്നു. அவன் இந்த துப்பாக்கிகளின் நடுவில் என்னை கூட்டிக் கொண்டு போறாங்க. അപ്പൊ ഞാൻ മനസ്സിൽ ചിന്തിച്ചു. அவன் அப்பொழுது நான் என்னுடைய இதயத்துல யோசித்தேன். ആ ചില മീറ്റിംഗ് സ്ഥലത്തേക്കുമ്പോ அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகும்போது ചെറിയ ചർച്ച്, அவன் ஒரு சின்ன சபை, ഒരു 50 വിശ്വാസികളാണ്. அது ஒரு 50 விசுவாசிகள் இருப்பாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ അവർക്ക് വേണ്ടി ഒരു മെസ്സേജ് മനസ്സിൽ ചിന്തിക്കുകയാണ്. நான் அவர்களுக்காக உள்ள செய்தியை மனசுல எப்படி தியானித்துக் கொண்டே போகிறேன். അവർക്ക് വീട്ടിൽ കിടക്കാൻ സ്ഥലം തന്നു. அவங்க கூட்டிட்டு போய் அங்க ஒரு வீட்டுல படுக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடுத்தாங்க. ഞാൻ രാവിലെ എഴുന്നേറ്റ് തോട്ടമാണ്, തോട്ടത്തിൽ കൂടെ നടക്കാൻ തുടങ്ങി. நான் காலையில எழும்பி ஒரு பெரிய தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்துக்குள்ள நடக்க ஆரம்பித்தேன். പ്രാർത്ഥിച്ച് വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ஜெபம் பண்ணி நடந்து கொண்டிருக்கிறேன். 8 മണി ആയപ്പോ ஒரு 8 மணி ஆன போது അവിടുത്തെ വലിയൊരു ആലയം ഞാൻ കാണുകയാണ്. அந்த ஒரு 8 மணி ஆன போது அங்க ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை நான் பார்க்கிறேன். ആലയത്തിനകത്ത് മൊത്തം പ്രാർത്ഥന ശബ്ദം കേൾക്കാം. அந்த ஆலயத்திற்குள்ள மொத்தம் ஜெப சத்தத்தை கேட்க முடியும். ഞാൻ ചെല്ലുമ്പോൾ ആലയം മൊത്തം നിറച്ച ആൾക്കാരിരിക്കുകയാണ്. நான் போகும்போது அந்த ஆலயம் முழுவதும் நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். എനിക്ക് അത്ഭുതം തോന്നി. எனக்கு அற்புதமாய் இருந்தது. ഈ ഗ്രാമത്തിൽ ഇത്ര ആൾക്കാർ, இந்த கிராமத்தில் இவ்வளவு ஆட்களா? ഞാൻ പോയി കുളിച്ച് പ്രസംഗിക്കാൻ വരുന്ന സമയത്ത് நான் போய் குளித்து சரி ரெடியாகி பிரசங்கிக்க வந்த நேரத்தில் ചർച്ച് മൊത്തം നിറഞ്ഞിട്ട് പുറത്ത് പ്ലാസ്റ്റിക് കെട്ടി തടിയിരിക്കുകയാണ് ആൾക്കാർ. சபை முழுவதும் நிரம்பி வெளியில பிளாஸ்டிக் கட்டி வெளியிலேயும் ஆட்கள் இருக்கிறார்கள். 2500 വിശ്വാസികളുണ്ട് ആ സഭയ്ക്ക്. 2500 விசுவாசிகள் இருந்தார்கள் அந்த சபைக்குள். கைகளை உயர்த்தி ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென்.
ആമേൻ. ஆமென். കേരളത്തിലെ ട്രിവാൻഡ്രത്തെ കളക്ടർ ഓഫീസിൽ ജോലി ചെയ്തതാണ് രണ്ട് ഭാര്യ ഭർത്താവ് ദേവദാസ്. அவன் கேரளாவில் கலெக்டர் ஆபீஸ்ல திருவனந்தபுரத்துல கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்த கணவன் மனைவியுமாய் இருந்தார்கள் அவர்கள். കർത്താവ് അവരോട് സംസാരിച്ചു. ஒரு முறை கர்த்தர் அவர்களோடு பேசினார். ഇതുപോലെ ഒരു വീട്ടിൽ പ്രയർ നടത്തുമായിരുന്നു. இதே போல ஒரு வீட்டில ஜெபம் நடத்தி கொடுத்தார்கள். പണം അവർക്കുണ്ടായിരുന്നു. ஆமென். ഒരു പണം ഉണ്ടായിരുന്നു. நிறைய பணம் அவர்களுக்கு இருந்தது. പ്രയർ കാര്യങ്ങളൊക്കെ നടത്തും. ஆமென். அவர்கள் പ്രാർത്ഥന കാര്യങ്ങളൊക്കെ നടത്തും. அவர்கள் ஜெபம் செய்து இப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். ഒരു ദിവസം കർത്താവ് സംസാരിച്ചു. ஆமென். ஒரு நாள் கர்த்தர் அவர்களோடு பேசினார். നീ ജോലി വിടണം. നിങ്ങൾ രണ്ട് ജോലി വിടണം. நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வேலையை விட வேண்டும். നിങ്ങൾ നോർത്ത് ഇന്ത്യയിലേക്ക് പോകണം. நீங்கள் வடக்கு இந்தியாவுக்கு போக வேண்டும். ഛത്തീസ്ഗഡിൽ ഇന്ന ഗ്രാമത്തിൽ പോയി அவன் சத்தீஸ்கர்ல இன்ன கிராமத்திற்கு நீங்கள் போக வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവിടെ പോയി വർക്ക് തുടങ്ങി. அவன் அவர்கள் அங்கே போய் வேலை தொடங்கினார்கள். ആള് പോലും രക്ഷിക്കപ്പെട്ടില്ല. ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்படவில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവർ ഒരു പ്രസ്ഥാനമായിട്ട് ചേർന്നു. அவன் அவங்க ஒரு ஸ்தாபனத்தோடு சேர்ந்தார்கள். അവർ 300 രൂപ സപ്പോർട്ട് ചെയ്യുവാന്ന്. அவங்க ஒரு 300 ரூபாய் சப்போர்ட் பண்ணுவாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 7 വർഷം കൊടുത്തു. 7 வருஷம் அப்படி கொடுத்தார்கள். 300 രൂപ സപ്പോർട്ട് ചെയ്തോണ്ടിരുന്നു. 300 ரூபாய் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രണ്ട് മക്കൾ അവർക്ക് ജനിച്ചു. രണ്ട് മക്കൾ ജനിച്ചു. அவன் அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ഒരു ദിവസം പ്രസ്ഥാനത്തിന്റെ ലീഡർ പറഞ്ഞു. அவன் ஒரு நாள் அந்த பிரஸ்தானத்தினுடைய அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர் சொன்னார். 7 വർഷമായി ഞങ്ങളെ സപ്പോർട്ട് ചെയ്യുക. அவன் 7 வருடங்களாய் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறேன். ഒരു വിശ്വാസി പോലും രക്ഷിക്കപ്പെട്ടില്ല. ஒரு விசுவாசிகள் கூட ரட்சிக்கப்படவில்லை. നിങ്ങൾ ഈ ഗ്രാമം വിട്ട് വേറെ ഏതെങ്കിലും ഗ്രാമത്തിൽ പോയി വർക്ക് அவன் ചെയ്യുക. நீங்கள் இந்த கிராமத்தை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போகலாம். ഞങ്ങൾ തുടർന്ന് സപ്പോർട്ട് ചെയ്യാം. அவன் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுகிறோம். ഇവിടെ നിൽക്കേണ്ടത് പറഞ്ഞു. அவன் இங்கே நிற்க வேண்டாம் என்று சொன்னார். ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചപ്പോ ஆனால் அவர்கள் மறுபடியும் தேவனோடு ஜெபித்துக் கொண்டிருந்த போது കർത്താവ് അവരോട് നിൽക്കാൻ പറഞ്ഞു. அவன் கர்த்தர் சொன்னார், நீ அங்கே நில்லு என்றார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവരെ സപ്പോർട്ട് എല്ലാം കട്ട് ചെയ്തു. அவர்கள் அந்த சப்போர்ட் எல்லாமே கொடுக்கவில்லை. വീണ്ടും സ്വന്തമായിട്ട് ഇവിടെ തന്നെ നിന്നു. அவங்க மறுபடியும் அவர்கள் சுயமாய் அங்கே நின்றார்கள். വൈകുന്നേര സമയത്ത് அவன் ஒரு சாயங்கால நேரத்தில் ഭിക്ഷക്കാരന്റെ വീട്ടിന് മുമ്പിൽ വന്നു. அவன் ஒரு பிச்சை எடுக்கிற நபர் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்தான். കൈ നീട്ടി കല്ലോട് ചോദിച്ചു ആഹാരം വരെ ചോദിച്ചു. அவன் கை நீட்டி அழுது கொண்டு அவர் ஆகாரத்திற்கு அவர் கைகளை நீட்டி ആ கொண்டிருந்தார். ദേവദാസന്റെ വീട്ടിലുള്ള എന്തോ എടുത്തവർക്ക് കൊടുത്തു. அவன் அந்த தேவனுடைய மனுஷனுடைய வீட்டில் இருக்கிற எதையோ எடுத்து அவர்களுக்கு கொடுத்தான். അഭിഷേകാരൻ പറഞ്ഞു എനിക്ക് കിടക്കാൻ കുറച്ച് സ്ഥലം വേണം. அவன் அந்த பிச்சைக்காரன் கேட்டார், எனக்கு படுப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். ഇന്ന് രാത്രി കിടക്കാൻ കുറച്ച് സ്ഥലം തരാൻ പറഞ്ഞു. அவன் இன்றைக்கு ராத்திரி படுப்பதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும். ആ പാസ്റ്റർ ചാക്കെടുത്ത് കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു அவன் அந்த பாஸ்டர் ஒரு சாக்கு எடுத்து அவருடைய கைகளில் கொடுத்துட்டு சொன்னார், വീട്ടിൽ പോയി കിടന്നോളാം. அவன் இந்த மிச்சத்துல போய் நீங்க படுத்துக் ആ கொள்ளுங்க. പ്രായമുള്ള ഭിക്ഷക്കാരൻ പോയി ചാക്ക് വിരിച്ച് ഇങ്ങനെ കിടക്കാൻ തുടങ്ങുമ്പോ அவன் அந்த வயதான அந்த பிச்சைக்காரன் போய் அந்த சாக்கை வச்சு படுக்க ஆரம்பிக்கும் போது ദൈവാത്മാവ് പാസ്റ്ററോട് പറഞ്ഞു கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பாஸ்டரிடத்துல சொன்னார், നിന്റെ അപ്പനാണെങ്കിൽ അവിടെ കിടന്നോ എന്ന് ചോദിച്ചു. அவன் உன்னுடைய தகப்பனா இருந்தால் நீ அப்படி படுக்க வைப்பாயா என்று ഇല്ല கேட்டார். ദൈവമേ എന്ന് പറഞ്ഞു. இல்ல ஆண்டவரே என்று சொன்னார். നീ വേഗം വിളിച്ച് അകത്ത് കയറ്റാൻ പറഞ്ഞു. அவன் நீ சீக்கிரமாய் கூப்பிட்டு உள்ளே கொண்டு வா என்றார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ ദേവദാസൻ അന്ന് തൊട്ട് ആ വീട്ടിലെ 3 മുറി ഒരു മുറി ഈ ഭിക്ഷക്കാരന് സ്വന്തമായിട്ട് കൊടുത്തു. அவன் அன்றைக்கு அந்த தேவ மனுஷன் அன்றைக்கு தீர்மானித்தார், அந்த வீட்டில் இருந்த 3 ரூம்ல ஒரு ரூம் இந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ ഭിക്ഷക്കാരൻ ആദ്യത്തെ വിശ്വാസി. அவன் அந்த பிச்சைக்காரன் தான் அந்த சபையில முதலாவது விசுவாசி. 7 വർഷം കഴിഞ്ഞിട്ട് அவன் 7 ஆண்டுகளுக்கு பின்பாடு ആദ്യത്തെ വിശ്വാസിയാണ് ഭിക്ഷക്കാരൻ. அந்த சபையினுடைய முதலாவது விசுவாசி. അത് എല്ലാ ദിവസവും പ്രാർത്ഥിക്കാൻ നേരത്ത് அவன் எல்லா நாட்களும் ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் ഈ ഭിക്ഷക്കാരൻ അവിടെ ഇരിക്കും. இந்த பிச்சைக்காரனும் வந்து அங்கே இருப்பார். പാസ്റ്ററും ഭാര്യയും പാടും. அவன் பாஸ்டரும் மனைவி பாடுவார்கள். പുള്ളി കൈയടിച്ച് പാടും. அவன் இந்த மனுஷன் கைகளை தட்டி பாடுவார். ആ പാട്ടെല്ലാം പുള്ളി കാണാതെ പഠിച്ചു. அவன் அந்த பாடல்களை எல்லாம் இந்த பிச்சைக்காரன் பார்க்காமல் கற்றுக்கொண்டான். ആ ഭിക്ഷക്കാരൻ ഭിക്ഷ എടുക്കാൻ പോകുമ്പോ அவன் அந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுக்க போகும்போது എല്ലാ വീട്ടിന് മുമ്പിൽ പോയി യേശുവിനെ കുറിച്ച് പാടും. அவன் எல்லா வீட்டுக்கு முன்பதாக போய் இவர் இயேசுவை குறித்து பாடுவார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഓരോ പ്രശ്നമുള്ളവരെ കാണുമ്പോൾ പറയും அவன் ஒவ்வொரு பிரச்சனை உள்ளவர்களை பார்க்கும்போது சொல்வார், നിങ്ങളെ പാസ്റ്റർ അടുത്ത് പോയി പ്രാർത്ഥിക്കാൻ സമാധാനം കിട്ടുമെന്ന്. அவன் நீங்க அந்த பாஸ்டர் இடத்துல போய் ஜெபம் பண்ணுங்க, சமாதானம் கிடைக்கும் என்று. ഒരു പിച്ചക്കാരന്റെ കൊച്ചു വാക്കുകൊണ്ട് அவன் ஒரு பிச்சைக்காரனுடைய சிறிய வார்த்தைகளை கொண்டு ഇന്ന് ആ ഗ്രാമം മുഴുവൻ യേശുവിന്റെ ഗ്രാമമായി அவன் മാറി. இன்றைக்கு அந்த கிராமம் முழுவதும் இயேசுவின் கிராமமாய் மாறினது. കൈകളെ ഉയർത്തി കർത്താവിനെ സ്തുതിച്ചു. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்துதியுங்கள். എന്തുകൊണ്ടാണ് സംഭവിച്ചത്? அவன் எதனால் அப்படி சம்பவித்தது? വലിയ ജ്ഞാനികൾ പറഞ്ഞിട്ട് സംഭവിക്കാത്തത്. பெரிய ஞானிகள் சொல்லிட்டு சம்பவிக்காதது. ഒരു ഭിക്ഷക്കാരൻ പറഞ്ഞപ്പോ നടക്കാൻ ஒரு കാരണം பிச்சைக்காரன் சொல்லும் போது நடக்க காரணம் என்ன? അതിന്റെ പേരാണ് അഭിഷേകം. அவனுடைய பெயர் தான் அபிஷேகம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അയ്യോ, തലയിൽ പിടിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. ആമേൻ. ஹல்லேலூயா. കുഴപ്പമില്ല, കുറച്ച് നേരം.
ஆமென். ஹalleluya. அபிஷேகம். அபிஷேகம். அதுபோல அபிஷேகம். அபிஷேகம் சொல்லுங்க, அபிஷேகம். சத்தமா அபிஷேகம். சத்தமாய் சொல்லுங்க, அபிஷேகம். ஹalleluya. ஹalleluya. அபிஷேகம் நமக்கு வேணும். அபிஷேகம் நமக்கு வேண்டும். அபிஷேகம் இல்லாதே அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் நடக்க போவதில்லை. ஒன்றும் நடக்க போவதில்லை. ஆமென். ஆமென். வெளியே நடக்கணும்னுണ്ടെങ്കിൽ ஆமென். பெரிய ஒன்று நடக்க வேண்டுமானால் அபிஷேகம் அவசியம். அபிஷேகம் தேவை. அடுத்த ஒரு கை கொடுத்து பக்கத்துல இருக்கிற உங்க கைகளை கொடுத்து சொல்லுங்க, எனக்கு பணம் அல்ல வேண்டது, அவன் உங்களுக்கு பணம் அல்ல வேண்டியது, எனக்கு அபிஷேகமான உங்களுக்கு அபிஷேகம் தேவை. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். അഭിഷേകം നമുക്ക് വേണം. அபிஷேகம் நமக்கு வேண்டும். ദൈവത്തിന് വേണ്ടി എന്തെങ്കിലും ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നുണ്ടോ? கர்த்தருக்காக எதையாவது செய்ய நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் விருப்பம் இருக்குல்ல? ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு விரும்புறீங்களா? ஹalleluya. ஏறாமல் சால். ஆமென். எப்படினாலும் நம்ம ஒரு நாள் மரித்து போவோம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. பிரியாணி தின்னாலும் சாகும், பிரியாணி சாப்பிட்டாலும் மரிப்போம், கஞ்சி குடிச்சாலும் சாகும். கஞ்சி குடிச்சாலும் மரித்து போவோம். ஆமென். ஆமென். நல்ல மெத்தை கிடந்தாலும் சாகும், நல்ல மெத்தையில படுத்திருந்தாலும் மரணம் வரும், பாய கிடந்தாலும் சாகும். பாயில படுத்திருந்தாலும் மரணம் வரும். சும்மா சிரிச்சோடு வர அவன் சும்மா சிரிச்சு கொண்டு சொல்லுங்க, எப்படி வேணும் சாகும் வர எப்ப வேணாலும் மரிச்சு போகலாம். பேச மாட்டேங்கிறீங்களே. என்னை பார்த்து சொல்லாங்க, அப்படின்னு பார்த்து சொல்லாங்க. அவன் எங்கே பார்த்து சொல்லாரு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமென். பணம் ஒன்றையும் சாகும், பணம் இல்லையும் சாகும். பணம் இருந்தாலும் மரணம் வரும், மரணம் இல்லாவிட்டாலும் மரணம் வரும். 10 மாடி வீட்டில் தாமசிச்சாலும் சாகும், குடிநீ கிடந்தாலும் சாகும். அவன் 10 மாடி வீட்டுல இருந்தாலும் மரணம் வரும், குடிசை வீட்டுல இருந்தாலும் மரணம் வரும். ഒരേ ഒരു രാത്രി വയനാട്ടിൽ ഞങ്ങളുടെ നാട്ടിൽ വയനാട്ടിലുണ്ടായ ഒറ്റ രാത്രി അവൻ ഉരുൾപൊട്ടലില് 300-ലധികം പേര് കാണാൻ. அவன் எங்க தேசத்துல ஒரே ராத்திரியில மண் சரிவுல 300க்கும் அதிகமான 400 ஜனங்களுக்கு மேல காணாமல் போனார்கள். இணைச்சு புரியுதுங்களா நான் பேசுறது? எனக்கு இருக்குங்களா? என்ன இன்னைக்கு அந்த நாலேஜ் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இது சொல்றதுக்கு அங்க வந்து கேட்கறீங்க. എന്നാണ് ദിവസം ചാകും. என்றாலும் ஒரு நாள் நமக்கு மரணம் உண்டாகும். ചാകുന്നതിന് മുമ്പ് ദൈവത്തിന് വേണ്ടി വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യണം. அவன் மரிப்பதற்கு முன்பதாக கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ആമേൻ. ஆமென். നിങ്ങൾ മരിച്ചാൽ നിങ്ങൾ സാക്ഷി മരിക്കരുത്. அவன் நீங்கள் மரித்தாலும் உங்களுடைய சாட்சி மரிக்க கூடாது. നാട്ടിലുള്ളവർ ഇങ്ങനെ ഒരാൾ ഉണ്ടായിരുന്നു പറയണം. அவன் உங்கள் தேசத்தில் உள்ளவர்கள் சொல்லணும், இப்படி ஒருவர் இருந்தார். അവരുടെ പ്രാർത്ഥനയാണ് ഞങ്ങൾ നിർത്തിയത്. அவன் அவர்களுடைய ஜெபம் தான் எங்களை இப்படி நிறுத்தினார். അവരുടെ വാക്കുകളാണ് ഞങ്ങളെ പണിതത്. அவர்களுடைய வார்த்தைகள் தான் எங்களை கட்டி எழுப்பினது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ മരിച്ചാൽ നിങ്ങൾ സാക്ഷി മരിക്കരുത്. நீங்கள் மரித்தாலும் உங்கள் சாட்சி மரிக்க கூடாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെ വല്ലതും ചെയ്യണമെന്നുണ്ടെങ്കിൽ அவன் அப்படி எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்களா? ജീവിച്ചിരിക്കുമ്പോൾ കർത്താവിന് വേണ്ടി വല്ലതും ചെയ്യണം. அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும். ആമേൻ. ஆமென். അത് ചെയ്യണമെങ്കിൽ നമുക്ക് അറിവോ പഠിത്തമോ വിദ്യാഭ്യാസമോ ഒന്നുമല്ല വേണ്ടത്. அவன் அதை செய்ய வேண்டுமானால் அறிவோ படிப்போ பணமோ ஒன்றுமல்ல அவசியம். അത് ചെയ്യണമെങ്കിൽ നമുക്ക് ആവശ്യം അഭിഷേകം. அவன் அப்படி நீங்கள் செய்ய வேண்டுமானால் நமக்கு தேவை அபிஷேகம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കൈകൾ ഉയർത്തി ആമേൻ പറഞ്ഞാൽ கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ആമേൻ. എനിക്ക് എന്റെ ജീവിതത്തിൽ പറയാൻ പറ്റും. அவன் என்னுடைய வாழ்க்கையில் என்னை குறித்து சொல்ல முடியும். ഞാൻ ജനിച്ചതിന്റെ 14ാമത്തെ ദിവസം പിതാവ് എനിക്ക് നഷ്ടപ്പെട്ടു. அவன் நான் பிறந்து 14வது நாள் என்னுடைய தகப்பனை நான் இழந்து போனேன். എനിക്ക് ഒരു വയസ്സ് തികയുന്നതിന് തലേ രാത്രി നാളെ എനിക്ക് ഒരു വയസ്സാണെങ്കിൽ ഇന്ന് രാത്രി എന്റെ അമ്മ 2 കാലം തളർന്നു പോയി. அவன் நான் பிறந்து சரியாக 1 வயது ஆகிறதற்கு முதல் நாள் அவன் என்னுடைய தாயாருடைய 2 கால்களும் தளர்ந்து போனது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്റെ അമ്മയെ ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടിട്ടു. அவன் என்னுடைய அம்மாவை ஹாஸ்பிடல்ல கொண்டு போனாங்க. മാസങ്ങൾ ഹോസ്പിറ്റലിൽ കിടക്കുകയാണ്. மாசக்கணக்கா என்னுடைய அம்மா ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വീട് നടക്കാൻ ബലം കിട്ടി. அவன் மறுபடி நடப்பதற்கு பலன் கிடைத்தது. കൂലിപ്പണിയൊക്കെ ചെയ്ത് ഞങ്ങളെ വളർത്തി. அவன் கூலி வேலைக்கு போய் எங்களை வளர்த்தினார்கள். ഞാൻ 7ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുമ്പോൾ நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது എന്റെ അമ്മയ്ക്ക് സോറിയാസിസ് എന്ന രോഗമുണ്ട്. அவன் என்னுடைய தாயாருக்கு சொரியாசிஸ் என்ற ஒரு வியாதி வந்தது. തല തൊട്ട് താഴെ മുടി തൊട്ട് താഴെ കാൽ വരെ മുഴുവൻ തോലി പൊളിഞ്ഞു പോകുന്ന രോഗം. அவன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு தொலிகளும் உரிந்து போகிற ஒரு வியாதி. എന്റെ അമ്മയെ കിടത്തി കട്ടിലിൽ എഴുന്നേൽപ്പിച്ച് അമ്മയുടെ ശരീരത്തെ ബെഡ്ഷീറ്റ് എടുത്ത് മാറ്റുമ്പോൾ നിലത്തോട്ട് തൊലി ഒളിച്ചിട്ടതുപോലെ തൊലി കൊണ്ടുകൂടി കിടക്കുമായിരുന്നു. அவன் என்னுடைய தாயார் படுத்திருக்கிற இடத்திலிருந்து அவர்களை எழுப்பினால் அந்த படுத்திருந்த அந்த பெட்ஷீட் எடுத்து பார்க்கும்போது ஒரு மலை போல அவர்களுடைய தொலி உரிந்த அந்த இடத்துல கிடக்கும்.
കിടക്കും. ഹല്ലേലൂയ. ആമേൻ. അങ്ങനെ എപ്പോഴും തോൽ ഉരിഞ്ഞുരിഞ്ഞ് മുഴുവൻ തോല് നഷ്ടപ്പെട്ട് വെള്ളം കുടിച്ച ശരീരം മുഴുവൻ ജീർണിച്ച് തലമുട്ട് കാല് വരെ വിണ്ട് കീറി. அவன் என்ன செய்தாலும் அந்த தோலி எல்லாம் உரிந்து போய் தண்ணி மாத்திரம் தான் குடிப்பாங்க. தண்ணி குடிக்கிறதுனால சரீரம் எல்லாம் வெடிச்சு 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 இருந்தது. அவன் மிகவும் ஒல்லியாய் போனாங்க. வண்ணம் பெற்ற சரீரம் உயிர்த்து அவன் மிகவும் ஒல்லியா இருந்த அந்த அம்மா ரொம்ப வண்ணமாயிட்டாங்க. கால் வரை விண்டு விண்டு கீறி கீறி அவன் தலை முதல் கால் வரைக்கும் எல்லா இடமும் வெடிக்க ஆரம்பித்தது. ரத்தம் வெள்ளம் புறத்து வந்தோடே அவன் ரத்தமும் ஜலமும் அவன் வெளியில வந்து கொண்டிருந்தது. பயங்கர நாற்றமான அவன் பயங்கர ஸ்மெல்லா இருக்கும். எவ்வளவு பிரார்த்திக்கிறோம் கடந்து பிரார்த்திக்க மாட்டேன். அவன் எவ்வளவு ஜெபம் பண்ணுகிறவர்களும் பக்கத்துல வந்து ஜெபம் பண்ண முடியாது. ஹalleluya 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 ஹalleluya. ഞങ്ങൾ ഒത്തിരി ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടു. அவன் நாங்க நிறைய ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனோம். ആർക്കും ഒരു മരുന്ന് ചെയ്യാൻ പറ്റി. யாருக்கும் ஒரு அற்புதம் ஒரு மருந்து கொடுக்க முடியவில்லை. കേരളത്തിൽ വലിയ മെഡിക്കൽ കോളേജിൽ കൊണ്ട് அவன் கேரளாவுல ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ்ல போய் அட்மிட் பண்ணோம். അവർ വായ്ക്കകത്ത് തുടക്കകത്തൊക്കെ ദർശിക്കും മാംസം കൊണ്ടുപോയി പല ലാബിലേക്ക് കൊണ്ടുപോയി അവർ ടെസ്റ്റ് ചെയ്തു. அவன் அவங்க வாய்க்குள்ள காலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சதைகளை எடுத்து கொண்டு போய் பல நாட்கள் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. തൊലി മാത്രം എടുത്തു പോയി മാംസം തൊലി ചേർത്ത് കൊണ്ടുപോയി அவன் மாம்சமும் தொலியும் சேர்த்து எடுத்து கொண்டு போய் அவர்கள் டெஸ்ட் பண்ணினார்கள். ഒന്നും കണ്ടുപിടിക്കാൻ പറ്റില്ല. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ഒരു മരുന്ന് കൊടുക്കാൻ പറ്റില്ല. ஒரு மருந்தும் கொடுக்க முடியவில்லை. ഞാൻ 7ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുമ്പോൾ நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது അവൻ പഠിത്തവും ജോലിയുമായിട്ട് പോയി. அவன் நான் படிப்பும் வேலையுமாக கடந்து റോഡ് പണിക്ക് പോയി. ரோடு வேலைக்கு போவேன். മേശിരിമാരുടെ പണിക്ക് പോയി. அவன் கொத்தனார் கூட நான் வேலைக்கு போவேன். കടയിൽ വെള്ളം കോരാൻ വേണ്ടി പോയി. அவன் கடைக்கு தண்ணி கோரி ஊத்துற വലിയ പാറമടയിൽ പണിക്ക് പോയി. பெரிய பாறை உடைக்கிற இடத்துக்கு நான் வேலைக்கு போனேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവൻ പണി തിരക്കി തിരുപ്പൂരിൽ വന്ന് அவன் அப்படி வேலை தேடி தேடி திருப்பூர் வரைக்கும் வந்தேன். திருப்பூரில் வந்து பணியிடத்தோட இயேசுவை அறிய பற்றி. அவன் திருப்பூர்ல வந்து நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். ஹalleluya ஹalleluya. என் ஜீவிதத்தை அற்புதங்கள் செய்தார். அவன் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதம் செய்ய தொடங்கினார். என் அம்மா மரிச்சு போகும் டாக்டர் 3 நாள் அவதி வந்ததான். அவன் என்னுடைய தாயார் மரித்து போவார்கள் என்று டாக்டர் 3 நாள் கெடு விதித்தார்கள். 4 திவசம் அவதி வந்தது. அவன் 4 நாள் அவர்கள் சொன்னார்கள். 3வது திவசம் என்னுடைய அம்மா இயேசு சௌக்கியமாக்கி. அவன் 3வது நாள் என்னுடைய அம்மாவை இயேசு சுகமாக்கினார். கஷ்டப்பட்டு முழுவதும் முடியை திரிச்சு தந்தார். அவன் இழந்து போன எல்லா முடியையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். கஷ்டப்பட்டு முழுவதும் தொழிலை திரிச்சு தந்தார். அவன் இழந்து போன எல்லா தொழில்களையும் ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். ஹalleluya ஹalleluya. 10ஆம் கிளாஸில் 4 பிராവശ്യം தோற்ற என்னை அவன் 10ஆம் கிளாஸ்ல 4 முறை தோற்று போன என்னை இந்தியாவில பல ஸ்டேட்ல கொண்டு கர்த்தர் அவன் இந்தியாவினுடைய பல ஸ்டேட்களை கொண்டு போய் கர்த்தர் லோகத்திலே பல ராஜ்யங்களை கர்த்தர் அவன் உலக நாடுகளில் பல நாடுகளுக்கு கொண்டு போய் நிறுத்தினார். ஹalleluya ஹalleluya. എന്നെ ഉപയോഗിക്കാൻ കാരണം എനിക്കറിയാം പണമല്ല കുടുംബ പാരമ്പര്യമല്ല പണമല്ല അഭിഷേകമാണ്. அவன் என்னை பயன்படுத்த காரணம் என்னவென்று எனக்கு தெரியும். படிப்பல்ல, குடும்பமல்ல, குடும்ப பச்சாத்தலம் அல்ல, அபிஷேகம் என்று எனக்கு தெரியும். ഹalleluya ஹalleluya. അഭിഷേകം നിന്റെ മേൽ വന്നു കഴിഞ്ഞാൽ அபிஷேகம் உன்மேல் வந்தால் ഇതുവരെ നീ ചെയ്യാത്തത് ചെയ്തു തുടങ്ങും. அவன் இதுவரைக்கும் நீங்கள் செய்யாததை செய்ய ஆரம்பிப்பீர்கள். ഇതുവരെ നീ കാണാത്തത് കണ്ടു തുടങ്ങും. இதுவரைக்கும் நீங்கள் காணாதவைகளை காண தொடங்குவீர்கள். ഇതുവരെ നീ അനുഭവിക്കാത്തത് അനുഭവിച്ചു തുടങ്ങും. இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்காததை அனுபவிக்க தொடங்குவீர்கள். അഭിഷേകം നിന്നെ മാറ്റിമറിക്കും. அபிஷேகம் உங்களை மாற்றி அமைக்கும். വിശ്വസിക്കുന്ന നന്നായി കൈകൾ விசுவாசிக்கிறவர்கள் நண்பாகிறவர்களை கட்டி ഒരു വലിയ അഭിഷേകത്തെ രാത്രിയില്ല. அவன் ஒரு பெரிய அபிஷேகத்தினுடைய எதிர்பார்ப்பு ഇന്ന് രാത്രി സ്വീകരിക്കാൻ തയ്യാറാണ്. அவன் இன்றைக்கு ராத்திரி பெற்றுக்கொள்ள ആ தயாராக പരിശുദ്ധമായ ശക്തി அவன் அந்த பரிசுத்தாவியானவருடைய வல்லமை ഇന്ന് രാത്രി നമ്മുടെ இந்த വ്യാപരിക്കപ്പെടണം. ராத்திரி நம்மை வியாபரிக்கட்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കൈകൾ നന്നായി അടിച്ച് കർത്താവിനെ கர்த்தரை நன்றாய் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். അല്പസമയം പരിശുദ്ധമായി വിളിക്കുക. அவன் 2-3 நிமிஷம் பரிசுத்தாவியானவரே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ஹalleluya. വേഗം വിളിക്കുന്നതിനെ വിളിച്ചു. அவன் பஹ்ரைன் நாட்டில் என்ன ஒரு முறை கூட்டிக் கொண்டு போனான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ ചെല്ലുമ്പോൾ ആ മീറ്റിംഗ് ഡോക്ടർമാർക്ക് വേണ്ടിയുള്ള മീറ്റിംഗ്. அவன் அந்த மீட்டிங் நாம் அங்க போகும்போது அந்த மீட்டிங் டாக்டர்களுக்காக உள்ள மீட்டிங். അകത്ത് കയറുമ്പോഴാണ് அந்த ഡോക്ടർമാർക്ക് വേണ്ടിയുള്ള മീറ്റിംഗ് ആണ്. அவன் உள்ள போகும்போது நான் தெரிந்து கொண்டேன் டாக்டர்களுக்காக உள்ள கூடுகை. 10ஆம் ക്ലാസ്സിൽ 4 പ്രാവശ്യം തോറ്റില്ല. அவன் 10ஆம் கிளாஸ்ல 4 முறை தோற்று போன என்னை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഡോക്ടർമാർക്ക് വേണ്ടി ദൈവം அவன் டாக்டர்களுக்காக கர்த்தர் பயன்படுத்துகிறார். ടീച്ചർമാർക്ക് വേണ്ടി ദൈവം அவன் டீச்சர்களுக்காக கர்த்தர் பயன்படுத்தினார். സയന്റിസ്റ്റുകൾക്ക് വേണ്ടി ഉപയോഗിച്ചു. அவன் எவ்வளவோ சயின்டிஸ்டுகளுக்காக கர்த்தர் பயன்படுத்தினார். 3 മാസം മുമ്പ് ஒரு 3 மாதம் முன்பு ഗുജറാത്തിൽ ഒരു സയന്റിസ്റ്റ് അവിടെ ഇടുക്കി വന്നിരിക്കുകയാണ്. அவன் குஜராத்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் இடுக்கிக்கு வந்திருந்தார். പ്രാർത്ഥിക്കാൻ വന്നിരിക്കുകയാണ്. அவன் அவர் வந்தது ஜெபம் பண்ணுவதற்காக. ആരെടുത്താണ് വന്നേക്കുന്നത്?
யார் இடத்துல வந்தார் தெரியுமா? 10ஆம் கிளாஸில் 4 வருஷம் எடுத்தது. அவன் 10ஆம் கிளாஸ்ல 4 முறை தோற்ற எண்ணினது. அவரை கொண்டு வர காரணம் എന്താണ്? அவரை கொண்டு வர காரணம் என்ன? என்னுடைய ஆளே கழிவல்ல. அவன் என்னோடதையோ இல்லை நம்முடைய யாருடைய கழிவும் அல்ல. அபிஷேகமான அபிஷேகம் தான் அங்கே கொண்டு அபிஷேகமான காரணம். அபிஷேகம் தான் கொண்டு அபிஷேகமான காரணம். அபிஷேகம் தான் நம்ம கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஹalleluya. நம்ம வீட்டுக்கு முன்பு யாரெങ്കിലും வந்தா அவன் எங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது வந்தா அடுத்த வழி ஓடுனாங்க. அவன் கிச்சன் வழி வெளியே போற ஆளுனா ഒരാളും സംസാരിക്കാൻ ധൈര്യം ഇരിക്കില്ല. ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நின்னு பேசுற தைரியம் எனக்கு இல்லாமல் இருந்தது. ஹalleluya. ஹalleluya. ஆதிவட்டிய சாட்சி வந்தது வித்திய நோக்கிய சாட்சி வந்தது. அவன் முதலாவது நான் சாட்சி சொல்லும்போது செவுத்த பார்த்து கொண்டே நான் சொன்னேன். ஆட்கள் நோக்கி போற சக்தி இல்ல. அவன் ஆட்களை பார்த்து சொல்வதற்கான சக்தி எனக்கு இல்லாமல் இருந்தது. என்னை கொண்டு தெய்வம் உபயோகிக்க காரணம் அவன் அப்படி இருந்த என்னை கொண்டு கர்த்தர் இப்படி பயன்படுத்த காரணம் வேறொன்றுமல்ல அபிஷேகம். அபிஷேகம். ஹalleluya. ஹalleluya. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்துதிச்சு. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஹalleluya. சாதாரண தேவதாசன் ரெய்னாட் போங்கி. அவன் ஒரு சாதாரண தேவ மனுஷனாய் இருந்த ரெய்னாட் போங்கி. ஹalleluya. ஹalleluya. ஒரு தேவதாசன் பிரார்த்திச்சப்போ அவன் ஒரு முறை அவருடைய தலைமையில் கை வைத்து ஒரு தேவ மனுஷன் ஜெபித்தபோது ஒரு எண்ணெய் போல சரீரத்துக்கு வந்து அவன் ஒரு எண்ணெயை போல அவருடைய சரீரத்தில் வந்தது. புள்ளி நோக்கம் சரீரம் எண்ணெய் மாறி அவன் அவர் தொட்டு பார்க்கும்போது சரீரம் முழுவதும் எண்ணெய் மயமாய் மாறி போனான். பிரார்த்திச்ச தேவதாசன் ஆப்பிரிக்கா சுசுடி தேவதாசன் அவன் அந்த ஜெபம் பண்ணி அந்த தேவ மனுஷன் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷன். தேவதாசன் ரெய்னாட் போங்கடத்தாலே கை வச்சு அவன் அந்த தேவ மனுஷன் ரெய்னாட் போங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணினான். பிரார்த்திச்சு கொஞ்ச வெட்டப்போ அவன் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் கடந்தபோது எண்ணமயமாய் மாறி அவன் சரீரம் முழுவதும் எண்ணமயமாய் மாறி போனான். ஹalleluya. ஹalleluya. ரெய்னாட் போங்க போய் அந்த ராத்திரி விஸ்ரமிச்சு. அவன் ரெய்னாட் போங்க அன்றைக்கு ராத்திரி போய் தூங்க போனான். பிற்ற ദിവസം രാവിലെ കേൾക്കുന്ന വാർത്ത அவன் மறுநாள் காலையில் அவர் கேட்கிற செய்தி തലേ ദിവസം തനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച ദൈവദാസൻ മരിച്ചു പോയിരിക്കുന്നു. அவன் கடந்த நாள் எனக்காக அவருக்காக ஜெபம் பண்ணின தேவ மனுஷன் மரித்து போனான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. റെയ്നാഡ് പോങ്കെ ദൈവം ആഫ്രിക്കയിൽ ഉപയോഗിച്ചു. அவன் அந்த ரெய்னாட் போங்கയെ தேவன் அந்த ஆப்பிரிக்காவை பயன்படுத்தினார். 40 പേർക്ക് വേണ്ടിയല്ല 40 பேருக்காக அல்ல 10 മില്യൺ ജനത്തിന് വേണ്ടി 10 மில்லியன் ஜனங்களுக்காக கர்த்தர் ഹല്ലേലൂയ. ஹalleluya. ശക്തമായി ദൈവം ഉപയോഗിച്ചു. அவன் வல்லமையோடு கர்த்தர் பயன்படுத்தினார். അദ്ദേഹം പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോൾ அந்த மனுஷன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது മരിച്ച ശവങ്ങൾ എഴുന്നേറ്റ് വന്നിട്ടുണ്ട്. அவன் மரித்த பிணங்கள் எழுப்பி வந்திருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു പ്രസംഗിച്ചപ്പോഴല്ല அவன் இயேசு பிரசங்கமோடு கூடினபோது റെയ്നാഡ് പോങ്കെ പ്രസംഗിച്ചപ്പോൾ ஒரு சாதாரண ரெய்னாட் போங்கை பிரசங்கம் பண்ணின போது മരിച്ച മനുഷ്യൻ ഉയർത്തെഴുന്നേറ്റ് மரித்த വന്നിട്ടുണ്ട്. மனிதர்கள் உயிரோடு எழுப்பி வந்தார்கள். 10 മില്യൺ ജനങ്ങൾ യേശുവിനെ അറിഞ്ഞു. 10 மில்லியன் ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். എങ്ങനെയാണ് അറിഞ്ഞത്? எப்படி அவர்கள் அறிந்து கொண்டார்கள்? റെയ്നാഡ് പോങ്കയുടെ പഠിത്തമല്ല കാരണം. அவன் ரெய்னாட் போங்கையுடைய படிப்பல்ல காரணம். അദ്ദേഹത്തെ വെളിയിങ്ങനെ അഭിഷേകമാണ്. அவர் மேலிருந்த அபிஷேகம் தான் காரணம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അഭിഷേകം இந்த രാത്രി വരട്ടെ. அபிஷேகம் இந்த ராத்திரி வருகிறது. ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ നിങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്നു. அவன் உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களை செய்ய நீங்க விரும்புவீர்களா? അവർക്ക് മനസ്സിലാകുമ്പോൾ വിശ്വസിക്കുക. ஆமென். உங்களுக்கு புரிகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். കുഞ്ഞുങ്ങൾക്ക് വിശ്വസിക്കുക. ஆமென். பிள்ளைகள் மேலெல்லாம் அந்த அபிஷேகம் வரப்போகுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾക്ക് വേറെ ഒന്നുമല്ല വേണ്ടത്. ஆமென். உங்களுக்கு வேற ஒண்ணும் தேவை கிடையாது. അഭിഷേകമാണ് വേണ്ടത്. ஆமென். அபிஷேகம் இருந்தால் போதும். അഭിഷേകമാണ് വേണ്ടത്. அபிஷேகம் போதும். കൈകൾ ഉയർത്തി ആമേൻ പറയുക. கைகளை உயர்த்தி ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞങ്ങളുടെ ചർച്ചയുടെ അപ്പച്ചൻ വന്നു പ്രസംഗിക്കാൻ വേണ്ടി. அவன் எங்க சபையில ஒரு வயதான தகப்பனார் வந்தார் பிரசங்கம் பண்ணுவதற்கு. നിങ്ങളുടെ പാട്ട് കേട്ട് കാണുമായിരിക്കും. அவன் நீங்க அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. മലയാളം പാട്ട് കേട്ടിരിക്കீங்களா? மலையாள பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. നിന്നെ വിളിച്ചവൻ ഉണ്മയുള്ളോ കണ്ണിന്മണി പോലെ കാത്തിടുമേ അന്ത്യം വരെ വാഴുത്താതെയവൻ താങ്ങി നടത്തിടും അന്ത്യം വരെ അഴലേറും ജീവിതമരുവില്ല നീ തളരുകയോ ഇനി സഹജേ അഴലേറും ജീവിതമരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ. ഹല്ലേലൂയ.
പാട്ട് എഴുതാൻ കാരണം അറിയാമോ? அந்த பாட்டு எழுத காரணம் என்ன தெரியுமா? കൊച്ചിന് പാല് കൊടുക്കാൻ നിവൃത്തിയില്ലാതെ அவன் பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதற்கு முடியாம വിശന്ന് തളർന്ന സഹോദരി കഥ ആ പാസ്റ്റർ കാര്യം വീട്ടിൽ കിടക്കുകയാണ്. அவன் பசி எடுத்து தளர்ந்து அவர் அந்த பாஸ்டருடைய மனைவி ரூம்ல படுத்திருந்தாங்க. ആ സഹോദരിക്ക് ചോദിച്ച ചോദ്യമാണ് ആ പാട്ട്. அந்த சகோதரியை பார்த்து இந்த பாஸ்டர் கேட்ட கேள்விதான் அந்த பாடல். നിന്നെ വിളിച്ച ദൈവം ഉണ്മയുള്ള ദൈവമാണ്. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். അവൻ അന്ത്യം വരെ നടത്താൻ വിശ്വസ്തൻ. அவர் உன்னை முடிவு பரியந்தம் நடத்த உண்மையுள்ளவர். നീ എന്തിനാണ് തളർന്നു കിടക്കുന്നത്? அவன் நீ எதற்காக தளர்ந்து கிடக்கிறாய்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். സാധാരണ ദൈവദാസൻ. அவன் ஒரு சாதாரண மனுஷன். ആമേൻ. ஆமென். ഒരിക്കൽ നോർത്ത് ഇന്ത്യയിൽ അതേ ശുശ്രൂഷയ്ക്ക് പോയി. அவன் ஒரு முறை நார்த் இந்தியாவுக்கு அவரது ஊழியத்துக்காக கடந்து போனார். സുവിശേഷ വിരോധികൾ പിടിച്ച് അടിച്ച് കെട്ടിയിട്ട് அவன் சுவிசேஷ விரோதிகள் அவரை பிடித்து கெட்டி போட்டு அடித்தார்கள். മനുഷ്യന്റെ തീട്ടം വാരി വായ്ക്കകത്ത് നിറച്ച് அவன் மனுஷனுடைய தீட்டத்தை அடி வாய்க்குள்ள நிறுத்தினார். ആ ഗ്രാമക്കാരെ ഒത്തിരി ക്രൂരമായി പീഡിപ്പിച്ചു. சார் தமிழ்நாட்டில் சம்பவம். அது தமிழ்நாட்டில் ആണോ? അല്ലയോ? அது தமிழ்நாட்டில் வச்சுதான் அவருக்கு அவருடைய வாயில மனுஷனுடைய மலத்தை அடி தேய்த்தார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നാൽ അതേ ഗ്രാമം പിറ്റേ പ്രാവശ്യം കൂടി ആ വഴിയിലൂടെ പോകുമ്പോ ആ ഗ്രാമം മുഴുവൻ കത്തി കിടക്കുകയാണ്. ஆமென். அந்த அதே வழியில அவர் திரும்ப ஒரு முறை போகும்போது அந்த கிராமம் முழுவதும் தீப்பிடித்து கிடக்கிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഒറ്റ വീടിലെ മുഴുവൻ വീട് കത്തിപ്പോയി. அவன் ஒரு வீடு இல்லாமல் எல்லா வீடுகளும் தீப்பிடித்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതൊക്കെ ഞങ്ങളുടെ ചർച്ചയിൽ വന്ന സമയത്ത് 96 വയസ്സുണ്ടായിരുന്നു. ஆமென். அவர் எங்களுடைய சபைக்கு வந்தபோது 96 வயது இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ അടുത്തിടെ സംസാരിച്ചപ്പോൾ അദ്ദേഹം പറഞ്ഞു, ஆமென். நான் அவரிடத்துல பேசின போது அவர் சொன்னார், ലോകത്തിന്റെ 5 വൻകരയിൽ ஆமென், உலகத்தினுடைய 5 கண்டங்களிலும் 5 മുഴുവൻ രാജ്യങ്ങൾക്കകത്ത് ஆமென் எல்லா தேசங்களுக்குள்ளும் ദൈവം എന്നെ 5 പ്രാവശ്യം അയച്ചു. ஆமென் கர்த்தர் என்னை 5 முறை அனுப்பினார். ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 120ലധികം പാട്ട് കേരളത്തിൽ എഴുതിയിട്ടുണ്ട്. ஆமென். 120க்கும் அதிகமான பாடல்களை கர்த்தர் கேரளாவில் அவரை எழுதி வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். നിസ്സാരമായിട്ട് കാണല്. ஆமென். சாதாரணமாய் நீங்க பார்க்க கூடாது. ദൈവം മനുഷ്യനെ ഇത്ര ശക്തമായിട്ട് ഉപയോഗിക്കുന്ന കാരണം എന്താണ്? ஆமென். கர்த்தர் மனுஷனை இவ்வளவு வல்லமையோடு பயன்படுத்த காரணம் என்ன? சொல்லுங்க. ஆமென். வேற ஒண்ணுமே இல்ல. வேற ஒண்ணுமே இல்ல. അഭിഷേകം. அபிஷேகம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകുന്നുണ്ടോ? உங்களுக்கு புரிகிறதா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അഭിഷേകമാണ് കാരണം. அபிஷேகம் தான் காரணம். ഞാൻ ഭിക്ഷ എടുക്കുന്ന പിള്ളേരെ പഠിപ്പിച്ചോണ്ടിരിക്കുകയായിരുന്നു. ஆமென். நான் பிச்சை எடுக்கிற பிள்ளைகளுக்கு பைபிள் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். അതിൽ കൊച്ചു അവിടെ പഠിക്കാൻ വന്നു. ஆமென். அதுல ஒரு பிள்ளை அதுல படிக்க வந்தாங்க. മുഷിഞ്ഞ ഡ്രസ്സാണ്. ஆமென். ரொம்ப கசங்கின அழுக்கான Dress. അവർക്ക് എഴുതാനും വായിക്കാനൊന്നും അറിയത്തില്ല. அவங்களுக்கு எழுதவோ வாசிக்கவோ ஒன்றும் தெரியாது. ജനിച്ചതേ ഭിക്ഷ എടുക്കുന്ന വീട്ടിലാണ്. ஆமென். பிறந்ததே பிச்சை எடுக்கிற வீட்டில். അവിടെ ചെറുപ്പം ഭിക്ഷ എടുക്കുന്ന ജോലിയായിരുന്നു. ஆமென். அவளுடைய சின்ன பிள்ளைகள்ல இருந்து அவ பிச்சை எடுத்து கொண்டிருந்தாள். അവളെ ആദ്യം കൊണ്ടുവന്നു. அவளை அந்த ஆலயத்துக்கு நாங்க கூட்டிக் கொண்டு வந்தோம். ഡ്രസ് ഇട്ടു. அவளுக்கு நல்ல Dress எடுத்து கொடுத்தோம். പ്രാർത്ഥിക്കാൻ പഠിപ്പിച്ചു. ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தோம். അവൾ ഭയങ്കര പ്രാർത്ഥനക്കാരിയായി മാറി. அவள் நல்ல ஜெப வீராங்கனையாய் மாறினாள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ദൈവം ജ്ഞാനത്തെ തുറന്നു. அவளுடைய ஞானத்தை கர்த்தர் திறந்தார். എഴുതാനും വായിക്കാനും പഠിച്ചു. அவள் எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் படித்தாள். അവൾ നന്നായി ബൈബിൾ വായിക്കുന്നവളായി മാറി. அவள் நல்ல பைபிள் வாசிக்கிற பிள்ளையாய் ഒരു மாறினாள். ദിവസം അവളെ ഗ്രാമത്തിലേക്ക് പറഞ്ഞു വിട്ടു. அவன் ஒரு நாள் அவளை கிராமத்துக்குள்ள அனுப்பிவிட்டோம். ട്രാക്ട് കൊടുക്കാൻ വേണ്ടി വിട്ടതാണ്. அவன் டிராக்ட் கொடுப்பதற்காக விட்டோம். ട്രാക്ട് കൊടുക്കാൻ പോയപ്പോ அவள் டிராக்ட் കൊടുக்க போகும்போது വീട്ടിന്റെ മുമ്പിൽ ഭയങ്കര കരച്ചില്. ஒரு வீட்டுக்கு முன்னாடி பெரிய அழுகை. ആ വീട്ടിലെ പ്രധാനപ്പെട്ട കാർന്നവർ മരിച്ചു പോയിരിക്കുന്നു. அவன் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த தகப்பன் மரித்து போயிருக்கிறார். 5 ശരീരത്തേക്ക് ഞെരുക്കുന്നുണ്ട്. அவன் பலரும் வந்து சரீரத்தில் அமுக்குகிறார்கள். തട്ടി തൊട്ടി ഒത്തിരി പേര് കരയുന്നുണ്ട്. அவன் அவரை தட்டி தட்டி நிறைய பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். അവര് പറഞ്ഞു മരിച്ചു പോയെന്ന് പറഞ്ഞു. அவர்கள் சொன்னார்கள் மரித்து போனார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ബാക്കി കാര്യങ്ങൾ ചെയ്യാമെന്ന് പറയും. பாக்கி உள்ள காரியங்களை செய்க என்று சொன்னார்கள். അപ്പോഴാണ് ഇപ്പോൾ അവിടെ ചെയ്യുന്നത്. அதே நேரத்துல தான் இந்த பிள்ளை எங்கே போனார். ആ പെണ്ണ് ചോദിച്ചു, அந்த பிள்ளை போய் கேட்டாள், എനിക്കൊന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ അവസരം തരാമോ? எனக்கு ஒரு ஜெபம் பண்ண வாய்ப்பு தருவீர்களா என்றார். അവര് പ്രാർത്ഥിച്ചോളാൻ പറഞ്ഞു. அவர்கள் சொன்னார்கள், நீ ஜெபம் பண்ணு. അവരിൽ പാസ്റ്റർ വൈഫൊക്കെ ചെയ്യുന്നത് തലേ തുണിയൊക്കെ എടുത്തിട്ട് அவள் ஒரு பெரிய பாஸ்டருடைய மனைவி செய்யறது போல தொலைல துணியெல்லாம் எடுத்து போட்டு ബൈബിളൊക്കെ ചേർത്ത് പിടിച്ച് பைபிளை நல்ல நெஞ்சோடு சேர்த்து பிடித்து കണ്ണടച്ച് ഒരു ചെറിയ പ്രാർത്ഥന പ്രാർത്ഥിച്ചു. அவன் கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் பண்ணினாள். യേശുവേ, இயேசுவே, മരിച്ച ലാസറിനെ, மரித்த லாசருவை, 4 ദിവസമായി കല്ലറയിൽ കിടന്ന ലാസറിനെ, 4 நாட்கள் கல்லறையில் இருந்த லாசருவை, നാറ്റം പിടിച്ചിരുന്ന ലാസറിനെ நாற்றம் பிடித்த லாசருவை നിനക്ക് ഉയർപ്പിക്കാൻ പറ്റുമെങ്കിൽ உம்மால் உயிரோடு எழுப்ப முடியுமானால், ഈ അപ്പച്ചൻ മരിച്ചിട്ട് 4 ദിവസമായില്ല, இந்த தகப்பன் மரித்து 4 நாட்கள் ஆகவில்லை, നാറ്റം വെച്ചിട്ടില്ല, நாற்றம் வைக்கவில்லை, കുറച്ച് സമയമായിട്ട്
സമയമേക്കുള്ളൂ. கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. നീ ഒരു അത്ഭുതം ചെയ്യണം ദൈവമേ. நீர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். ഇവൾ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോ அவன் இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது ഭയങ്കര ഒച്ച ആൾക്കാർ കാണുകയാണ്. அவன் பயங்கர சத்தமாய் ஜனங்கள் அழ ஆரம்பித்தார். അവൾ കണ്ണു നോക്കുമ്പോ കാണുന്ന കാഴ്ച அவள் கண்களை திறந்து பார்க்கும்போது பார்க்கிற காட்சி മനുഷ്യരുടെ അപ്പച്ചൻ എഴുതിയിരിക്കുകയാണ്. மறிந்து கிடந்த அந்த தகப்பனார் எழுப்பி உட்கார்ந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്താണ് സംഭവിച്ചത്? அவன் எதனால் அது நடந்தது? അഭിഷേകമാണ്. அபிஷேகம் தான் காரணம். ആമേൻ. ஆமென். കൈ ഉയർത്തി ആമേൻ പറഞ്ഞാൽ கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லு. സാധാരണ സഹോദരി ஒரு சாதாரண சகோதரி രമാബായി എന്ന സാധാരണ സഹോദരി ரெமாபா என்கிற சாதாரணமான ஒரு சகோதரி മുക്തി വിഷയം എന്ന വലിയ പ്രസ്ഥാനം തുടങ്ങി. அவன் முக்தி மிஷன் என்று ஒரு பெரிய ஒரு பிரஸ்தானத்தை தொடங்கினார். വീട്ടിൽ പാത്രം കഴുകി തുണി അലക്കുന്ന സഹോദരിയാണ്. அவன் ஒரு வீட்டுல பாத்திரம் கழுவி துணி துவைத்துக் கொண்டிருந்த சகோதரி. കർത്താവിന്റെ വിളി അവർക്ക് വന്നു. கர்த்தருடைய அழைப்பு அவர்களுக்கு வந்தது. ശക്തമായി ഉപയോഗിക്കാൻ തുടങ്ങി. வல்லமையோடு கர்த்தர் பயன்படுத்த தொடங்கி. ഒരിക്കൽ മഹാരാഷ്ട്രയിൽ அவன் ஒரு முறை மகாராஷ்டிராவில் ഒരു വലിയ സ്റ്റേജിൽ പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോ ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது സുവിശേഷ വിരുദ്ധകളൊക്കെ നോക്കുമ്പോ சுவிசேஷ விரோதிகள் எல்லாம் பார்க்கும்போது എല്ലാവരും കാണുന്ന കാഴ്ച അറിയാമോ? எல்லாரும் பார்க்கிற காட்சி என்ன தெரியுமா? സ്റ്റേജ് മുഴുവൻ തീ പിടിക്കുന്നു. அவன் அந்த ஸ்டேஜ் முழுவதும் தீ பிடிக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. തീ കത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. தீ எரிந்து கொண்டிருக்கிறது. എല്ലാവരും പേടിച്ച് எல்லாரும் பயந்து അടുത്തടുത്ത വീട്ടിലെ വെള്ളം കൊണ്ട് ഒഴിക്കാൻ തുടങ്ങി. அடுத்த பக்கத்துல இருந்த வீடுகள்ல இருந்த தண்ணீரை கொண்டு வந்து ஊற்ற ஆரம்பித்தார். വെള്ളം ഒഴിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോ தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கும் போது സ്റ്റേജ് കത്തിക്കൊണ്ടേയിരിക്കുന്നു. அந்த ஸ்டேஜ் எரிந்து கொண்டே இருக்கிறது. സ്റ്റേജിന്റെ നടുക്ക് ஸ்டேஜினுடைய நடுவில் ഈ സഹോദരൻ സുവിശേഷം പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. அந்த ஸ்டேஜின் மத்தியில் இருந்து இந்த சகோதரி சுவிசேஷம் பிரசங்கிக்கிறார். അവൾ സുവിശേഷം പ്രസംഗിച്ച് തീർന്നപ്പോൾ அவன் சுவிசேஷம் பிரசங்கித்து முடிந்த போது തീ കാണാനില്ല. அவன் தீயை பார்க்க முடியவில்லை. ഇതിന്റെ പേരാണ് അഭിഷേകം. அதற்கு பெயர்தான் அபிஷேகம். ഇതിന്റെ പേരാണ് അഭിഷേകം. அதற்கு பெயர்தான் அபிஷேகம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്റെ ജീവിതത്തിൽ അഭിഷേകം വന്നാൽ உங்களுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் வந்தால் നീ ആള് മാറും. நீங்கள் வேறு மனிதனாவீர்கள். നിന്റെ ലൈഫ് മാറും. உங்கள் வாழ்க்கை மாறும். ജീവിതം മാറും. உங்கள் வாழ்க்கை மாறும். കൈകൾ ഉയർത്തി ആമേൻ. கைகளை ഉയர்ത്തി ஆமென். ബൈബിൾ വിളിച്ചു പറയുന്നു. பைபிள் நம்மை கூப்பிட்டு சொல்லுகிறது. ഒരിക്കൽ അപ്പന്റെ കഴുതയെ തിരക്കി പോയ ശൗൽ കൊണ്ട് அவன் ஒரு முறை அப்பனுடைய தகப்பனுடைய கழுதையை தேடி போன சவுலை குறித்து അവൻ കഴുത തിരക്കി മരങ്ങൾ കയറി പോവുകയാണ്. அவன் கழுதையை தேடி மலைகள் மேல் ஏறி போகிறான். അവൻ പല സ്ഥലങ്ങൾ കടന്നുപോയി. அவன் பல இடங்களை கடந்து போனான். അവൻ അപ്പന്റെ വീട് വിട്ട് ദൂരെ പോയി. அவனுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு வெகு தூரம் போனான். പക്ഷെ അവൻ തിരിച്ചു വരുന്നത് அவன் திரும்பி வரும்போது അവൻ അപ്പന്റെ കഴുത തിരക്കിക്കൊണ്ടല്ല. அவனுடைய தகப்பனுடைய கழுதையை திருப்பி അവൻ கொண்டான். തിരിച്ച് ഇസ്രായേലിലേക്ക് വരുന്നത് அவன் திரும்பி இஸ்ரவேலுக்கு வந்தான். ഇസ്രായേൽ രാജാവായിട്ടാണ്. இஸ்ரவேலின் ராஜாவாக ഇസ്രായേൽ രാജാവായിട്ടാണ്. இஸ்ரவேலின் ராஜாவாக வருகிறார். ഇവൻ അപ്പന്റെ കഴുത തിരക്കി പോയത് രാജാവായി മാറി. அவன் எப்படி தகப்பனுடைய கழுதையை தேடி போனவன் ராஜாவானோ? അവൻ രാജാവാകാൻ കാരണം അഭിഷേകം. அவன் ராஜாவாக காரணம் அபிஷேகம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അഭിഷേകം വന്നപ്പോ அபிஷேகம் வந்தபோது കഴുതയെ തിരക്കിക്കൊണ്ടുപോയവൻ രാജാവായിട്ട് മാറുകയാണ്. கழுதையை தேடி போனவன் ராஜாவாக மாறுகிறான். അപ്പന്റെ ആടുകളെ മേയിച്ചു നടന്നവൻ, அவன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், കാട്ടിൽ കൂടെ നടന്നവൻ, காடுகள் வழியாய் நடந்தவன். ഒരിക്കലും അവന് മേൽ അഭിഷേകം വന്നു. ஒரு முறை அவன் மேல் அபிஷேகம் வந்தது. അവൻ വീട്ടിൽ കാട്ടിലല്ല പോയത്. அவன் 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 അവൻ തിരിച്ച് കാട്ടിലേക്കല്ല அவன் പോയത്. திருப்பி காட்டுக்கல்ல போனது. കാട്ടിൽ കിടന്നവന് മേൽ അഭിഷേകം വന്നപ്പോ காட்டுக்குள் இருந்தவன் மேல் அபிஷேகம் வந்தபோது പിന്നെ അവൻ നടന്ന് കയറുന്നത് കൊട്ടാരത്തിലേക്കാണ്. அவன் பின் அவன் நடந்து ஏறினது அரண்மனையிலே വലിയ അധികാരത്തിലേക്ക്, பெரிய அதிகாரத்திற்குள். ഒരു രാജ്യത്തെ ഭരിക്കുന്ന മനുഷ്യനായി. அவன் ஒரு நாட்டை ஆளுகிற மனுஷனா. ഓ, ദൈവത്തെ സ്തുതിക്കുക. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ദൈവം ജ്ഞാനത്തെ മാറ്റി. அவன் கர்த்தருடைய ஞானத்தை மாற்றினார். ദൈവം ബന്ധങ്ങളെ മാറ്റി. அவருடைய பிரச்சனை தொடர்புகளை மாற்றினார். അഭിഷേകം അവനെ രാജാവാക്കി വെച്ചു. அபிஷேகம் அவனை ராஜாவாக மாற்றினது. ഇന്ന് രാത്രി വിശ്വസിക്കുന്ന കൈകളടി ദൈവത്തെ സ്തുതിക്കുക. இன்றைக்கு ராத்திரி விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. അഭിഷേകം നിന്റെ മേൽ വരുമ്പോൾ அபிஷேகம் அவன் மேல் வரும்போது നിന്റെ ബന്ധങ്ങൾ മാറും. உன்னுடைய ஐக்கியங்கள் மாறிப்போகும். ബന്ധങ്ങൾ മാറും. உன்னுடைய ஐக்கியங்கள் மாறிப்போகும். നിന്റെ ബന്ധങ്ങൾ രാജകീയ ബന്ധങ്ങളായി മാറും. அவன் உங்களுடைய தொடர்புகள் ராஜாக்களோடு இருக்கும். ഇന്ന് രാത്രി ചിലരെത്തി അഭിഷേകം ഇടാൻ പോകുന്നു. அவன் இன்றைக்கு ராத்திரி சிலமே அப்படிப்பட்ட அபிஷேகம் எடுத்து ദൈവം ചിലരെ അഭിഷേകം തരാൻ പോകുന്നു. அவன் கர்த்தர் சிலமே அபிஷேகத்தை தர போகிறார். പക്ഷെ സാധാരണ വ്യക്തിയായിരിക്കാം. அவன் நீங்கள் இந்த நேரத்தில் சாதாரண மனுஷனாய் இருக்கலாம். എല്ലാവരും തള്ളപ്പെട്ട വ്യക്തിയായിരിക്കാം. எல்லாரும் தள்ளப்பட்ட மனுஷனாய் இருக்கலாம். അഭിഷേകം നിന്റെ മേൽ വരുമ്പോൾ ஆனால் இந்த அபிஷேகம் உங்கள் மேல் வரும்போது നിന്നെ തള്ളിയവര് പെരുകി വരും. அவன் உங்களை தள்ளினவர்கள் தேடி
ചെയ്യുകയാണ്. அவன் இன்றைக்கு ராத்திரி ஒரு அபிஷேகமாய் நின்று கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். ഒറ്റ കാര്യം നീ ചെയ്യുക. அவன் ஒரு காரியம் நீங்கள் செய்யும். അഭിഷേകത്തിന് വേണ്ടി തിരിക്കുക. அவன் அபிஷேகத்துக்காக நில்லுங்கள். അഭിഷേകത്തെ എല്ലാവരെയും മാറ്റും. அபிஷேகம் உங்கள் லெவலை மாற்றும். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 2 ദിനവൃത്താന്തം 26-ാമത്തെ പറഞ്ഞത്. ഞാൻ വായിച്ചു പോകുന്നില്ല, പറഞ്ഞു തന്നെയാണ് പോകുന്നത്. அவன் நான் வாசிக்க பைபிள் வாசிச்சு போக நான் சொல்லி போகிறேன். വായിച്ചു പോകണത് 4 മണി രാത്രി സമയം തന്നെ. அவன் வாசிச்சு போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு 4 மணிக்கு கூட ராத்திரியில நேரம் வேணும். விடியற்கால 4 மணி உட்கார்ந்து பேசியே போலாம். அவன் விடியற்கால 4 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருப்பீங்கன்னா நான் பேசிட்டே போலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പറഞ്ഞു പോവുകയാണ്. நான் சொல்லி போகிறேன். 2 ദിനവൃത്താന്തം 26:1 പറയുകയാണ്. அவன் 2 நாளாகமம் 26:1 சொல்லுகிறது இப்படி. ഒരു മനുഷ്യൻ ചെറുക്കനെ വിളിച്ചുകൊണ്ട് വരികയാണ്. அவன் ஒரு പയ്യനെ കൂട്ടി கொண்டு வரான். അവന്റെ പേര് അസരിയ എന്നാണ്. அவனுடைய பெயர் அசரியா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവന്റെ വയസ്സ് 16 വയസ്സ്. அவருடைய வயசு 16. എത്ര വയസ്സാണ്? 16 വയസ്സ്. എത്ര വയസ്സാണ്? 16. ഉറക്കെ എത്ര വയസ്സാണ്? சத்தமா சொல்லுங்க. ഈ 16 വയസ്സുള്ള പിള്ളേർക്ക് നമ്മൾ അക്കൈക്ക് 16 வயதுள்ள யாராவது இருக்கீங்களா? 16 വയസ്സ് മാലിയ മനസ്സ് അതില്ലേ? 16 வயசு மாதிரியே மனசு இருக்கு, அது கிடையாது. 16 வயசு உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா? ഒരു 16 വയസ്സ്. ஒரு 16 வயசு വലിയ കോട്ടെ നീണ്ട അല്ലേ? 16 വയസ്സ്. 16 വയது. ആമേൻ. ആമേൻ. അവനെ എല്ലാവരും വിളിച്ചുകൊണ്ട് വന്നു. அவரை எல்லாரும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ആമേൻ. ஹல்லேலூயா. എന്തിനാണ് കൂട്ടിക്കൊണ്ട് അറിയാമോ? எதனால எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? ക്രിക്കറ്റ് കളിക്കാൻ വേണ്ടിയല്ല. கிரிக்கெட் விளையாடுவதற்காக, ഫുട്ബോൾ കളിക്കാൻ വേണ്ടിയല്ല. ஃபுட்பால் விளையாடுவதற்காக, കബഡി കളിക്കാൻ വേണ്ടിയല്ല. கபடி விளையாடுவதற்காக. 16 വയസ്സാരെ വിളിച്ചുകൊണ്ട് വന്നത് 16 വയസ്സാകുம்போது கூட்டிக் கொண்டு வந்தது ഇസ്രായേലിനെ രാജാവാക്കാൻ വേണ്ടി. இஸ்ரவேலிலே ராஜாவாக்குவதாகுவதற்காக. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். നമ്മുടെ നാട്ടിൽ 20 വയസ്സ് 30 വയസ്സായ പെൺകൊച്ചി ഇന്നേ തുണി ഇറക്കുന്നേ ഇല്ല. ஆமென். இன்றைக்கு நம்முடைய தேசத்துல 30 வயசு 20 வயசு 30 வயசு ஆன பெண் பிள்ளைகள் இன்னைக்கு துணி கூட அலச மாட்டாங்க. ആമേൻ. ആമേൻ. എല്ലാം ഊരിക്ക് അമ്മയ്ക്ക് കൊടുത്ത് അലക്കുന്ന പറയും. அவன் எல்லா துணியையும் கலட்டி அம்மா கையில கொடுத்துருவாங்க. വീട് തൂക്കാൻ അറിയത്തില്ല. அவன் வீடு தூக்குறதுக்கு தெரியாது. രാമൻ പറഞ്ഞിട്ട് ஒரு ஆமென் சொல்லுங்க. പച്ചക്കറി അരി അറിയത്തില്ല. அவன் காய்கறி அறிய அவங்களுக்கு தெரியாது. സ്കെയിൽ വെച്ചാൽ ഇപ്പൊ വരയുന്നത്. அவன் ஸ்கேல் வச்சு அறியறாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പണിയേ അറിയത്തില്ല. ஒரு വേലയും தெரியாது. 16 വയസ്സുള്ള ഇന്ന് നമ്മുടെ പിള്ളേരൊക്കെ എന്താ ചെയ്യുന്നത്? அவன் ஒரு 16 வயசுல ஆகும்போது நம்ம பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? 30 വയസ്സ് 20 വയസ്സുള്ള ഇപ്പോൾ ഭക്തി വെച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அவன் 30 வயசு 20 வயசு பிள்ளைகள் இப்பொழுதும் பப்ஜி விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க. ഹലോ. ஹலோ. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒന്നും അറിയത്തില്ല. ஒன்றும் தெரியாது. ഇപ്പോൾ ക്യാരംസ് ബോർഡ് കളിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அவன் இப்பொழுதும் கேரம்ஸ் விளையாடி கொண்டு இருக்கிறான். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രാത്രി വീട്ടിൽ ഭയങ്കര അത് ഒരു വീട്ടില് அவன் ஒரு வீட்டுல ராத்திரியில பயங்கர சண்டை. ഞാൻ ചോദിച്ചു എന്താ പറ്റിയപ്പോ என்ன நடந்துச்சுன்னு ആ கேட்கும். ഭാര്യ ഭർത്താവിനെ ഇടിക്കുകയാണ്. அவன் மனைவி கணவனை போட்டு அடிக்கிறான். അമ്മേ ஆமென். എങ്ങനെ കാണിക്കുന്നു ചോദിച്ചു. என்ன நீங்க காட்டுறீங்கன்னு ഇനി கேட்டான். അടിക്കാതെ എന്നെ ചെയ്യാനാണ്. அடிக்காம இவரை என்ன செய்ய? വീട്ടിൽ കഞ്ഞിയില്ല. வீட்டுல ஆகாரம் இல்ல. അവൻ രണ്ട് പിള്ളേരെ അപ്പനാണ്. இவன் 2 பிள்ளைகளுடைய தகப்பன். അവൻ രാവിലെ ക്രിക്കറ്റ് കളിക്കാൻ പോയിരിക്കാണ്. அவன் காலையில கிரிக்கெட் விளையாட போயிருக்கான். അമ്മേ ஆமென். ടൂർണമെന്റ് പോയിരിക്കാണ്. அவன் டூர்னமெண்ட் வைத்து நடந்து கிரிக்கெட் விளையாட. അപ്പൻ 2 பிள்ளைகளுடைய தகப்பன் കുടുംബം നടത്തേണ്ടവൻ குடும்பத்தை நடத்த வேண்டியவர் കുടുംബം നടത്താതെ குடும்பத்தை நடத்தாமல் കളിക്കാൻ നടക്കുകയാണ്. விளையாட போயிருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നാൽ ஆனால் ബൈബിൾ പറയുന്നു பைபிள் சொல்லுகிறது 16 വയസ്സ് പ്രായമുള്ളവൻ 16 വയது பிராயமுள்ள ஒரு ഇസ്രായേൽ രാജാവായി മാറി. இஸ்ரவேலிலே ராஜாவாய் மாறினான். ഒരു രാജ്യത്തെ ഭരിക്കുന്ന മനുഷ്യനായി ஒரு ராஜ்யத்தை ஆளுகிறவனாய் மாறினான். ആമേൻ. ஆமென். ഇതിന്റെ പേരാണ് അഭിഷേകം. இதற்கு பெயர்தான் அபிஷேகம். ആമേൻ. ஆமென். അവന്റെ പേര് മറ്റൊരു പേരിട്ട് വേറെ പേരുണ്ട്. ஆமென். அவனுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. ആ പേര് നമുക്ക് എല്ലാം അറിയാവുന്ന പേരാണ്. அந்த பெயர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ഉസ്സിയാ എന്ന് പറയും. ஆமென். அவனுடைய பெயர் உசியா என்று சொல்வார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കൈകൾ ഉയർത്തി ആമേൻ പറഞ്ഞു. கைகளை உயர்த்தி ஆமென். ഈ മനുഷ്യന്റെ മേൽ അഭിഷേകം വന്നപ്പോൾ இந்த மனுஷன் மேல் அபிஷேகம் வந்தபோது അവൻ വലിയ വലിയ പട്ടണങ്ങളെ പണിതു. அவன் பெரிய பெரிய பட்டணங்களை கட்டி எழுப்பினான். അവന്റെ പിതാക്കന്മാർക്ക് ചെയ്യാൻ പറ്റാത്ത പലതും അവൻ ചെയ്തു. அவனுடைய பிதாக்களுக்கு செய்ய முடியாத அநேக காரியங்களை
காரியங்களை அவன் செய்தான். ഈ 16 വയസ്സിൽ ചെയ്യാൻ കാരണം എന്നറിയാമോ? அவன் இந்த 16 வயதில் அது செய்ய காரணம் என்ன தெரியுமா? അഭിഷേകം. அபிஷேகம். പറഞ്ഞാൽ എന്താണ്? என்ன சொல்லுங்க? அபிஷேகம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരേ ഒരു കാര്യം சொல்லி നിർത്ത പോലെ ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறுத்த போகிறேன். ഒത്തിരി പറയേണ്ട കാര്യമാണ്. நிறைய சொல்ல வேண்டிய காரியம். ഇത്ര പറഞ്ഞാൽ ഒരു കാര്യം നിങ്ങൾക്ക് മനസ്സിലായോ? அவன் நான் இவ்வளவும் சொல்லி வந்த போது ஒரு காரியம் உங்களுக்கு നമുക്ക് ഈ புரிந்திருக்கிறது. തലമുറ വേറെ ഒന്നുമല്ല വേണ്ടത്. அவன் இந்த தலைமுறையில நமக்கு வேற ஒன்றும் நல்ல தேவை. എന്താണ് വേണ്ടത്? எது வேணும்? சொல்லுங்க. അഭിഷേകം. அபிஷேகம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അഭിഷേകം വേണമെന്ന് പോലെ ആഗ്രഹിക്കുന്നു. அபிஷேகம் வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? ഹല്ലേലൂയ. ஆமென். ഇത്രയും പേര് കൈകൊട്ടി அவன் இவ்வளவு பேர் கைகளை உயர்த்தினீர்கள். അഭിഷേകം വേണം. அபிஷேகம் எனக்கு வேண்டும். ആമേൻ. ஆமென். ഞാനൊരു കൊച്ചു കാര്യം പറയാൻ പോവുകയാണ്. அவன் ஒரு சின்ன காரியத்தை சொல்ல போகிறேன். ചൊല്ലിതാ முடிப்பேன் கேட்டீங்களா? அவன் சொல்லிட்டு தான் முடிப்பேன். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. വാച്ച് കച്ചിട്ടില്ല. அவன் அது வரைக்கும் அந்த வாட்சை கழட்டி விட்டுருங்க. ആമേൻ. ஹalleluya. ആമേൻ. ஆமென். സന്തോഷമാ? சந்தோஷமா இருக்கீங்களா? ചെറിയ കാര്യം. ஒரு சின்ன காரியம். വലിയ അഭിഷേകം പ്രാപിക്കാൻ பெரிய அபிஷேகம் பெற்றுக்கொள்ள നിങ്ങൾക്ക് എന്താണ് വേണ്ടത്? உங்களுக்கு என்ன வேண்டும்? വലിയ പാസ്റ്റർ വരണം. அவன் பெரிய பாஸ்டர் வரணும். ഒന്നും നടക്കാൻ പോകുന്നില്ല. அவன் பாஸ்டர் வந்தாலும் ஒன்று நடக்க போகிறது இல்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. വലിയ പാസ്റ്ററിനെ കുറച്ചുകൂടെ കാണിக்க കൂട്ടി കൊടുക്കണമായിരിക്കും. அவன் பெரிய பாஸ்டர் வரும்போது கொஞ்சம் கூட காணிக்க கூடுதலா கொடுக்க வேண்டியது. അല്ലാതെ ഒന്നും നടക്കാൻ പോകുന്നില്ല. அல்லாம வேற ஒன்று நடக்க போறது இல்லை. ആ വലിയ അഭിഷേകം പ്രാപിക്കാൻ എന്താണ് വേണ്ടത്? அவன் பெரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன வழி? ബൈബിൾ എന്താണ് പറഞ്ഞ വഴി? பைபிள் அதற்கான வழியை சொல்லி தருகிறது. കൊച്ചു കാര്യം പറയാം. அவன் ஒரு சின்ன காரியம் சொல்லி വലിയ അഭിഷേകം പ്രാപിക്കാൻ பெரிய அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ബൈബിൾ പറഞ്ഞ വഴി பைபிள் சொல்லுகிற வழி വലിയൊരു ആത്മഭാരം ഉണ്ടാകണം. அவன் பெரிய ஒரு ஆத்தும பாரம் உண்டாகும். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. ആമേൻ. യെശയ്യാവ് 61:1 പറഞ്ഞതാണ്. அவன் ஏசாயா 61:1 சொல்லுகிறது. ദൈവനോട് സർവ്വത്വാനം പറയാൻ ദൈവനെ അഭിഷേകം ചെയ്തിരിക്കുന്നു. ஆமென். ആമേൻ. ഹല്ലേലൂയ. യെശയ്യാവ് 61 അധ്യായം. അത് മാത്രം വായിച്ചു നിർത്താൻ പോവുകയാണ്. ஏசாயா 61. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார். എന്തിനാണ് അഭിഷേകം? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ആമേൻ. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അഭിഷേകം പ്രാപിക്കാനുള്ള വഴി എന്താണ്? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன வழி? വേറെ വഴിയൊന്നുമില്ല. வேற ஒரு வழியும் இல்லை. 40 ഉപവാസമല്ല വഴി. 40 நாள் உபவாசம் அல்ல வழி. 21 ഉപവാസമല്ല വഴി. 21 நாள் உபவாசம் அல்ல வழி. ബൈബിൾ എന്താണ് പറഞ്ഞിരുന്നത്? பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது? ഹൃദയം തകർന്നവരെ മുറിവ് കെട്ടുക. இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய இருதயம் காயப்பட்டவர்களுடைய காயத்தை கட்ட வேண்டும். ആമേൻ. ஹalleluya. ഇതിന്റെ അർത്ഥം എന്താണ്? அதனுடைய அர்த்தம் என்ன? ഒരു ഹൃദയം തകർന്ന വ്യക്തിയെ കാണുമ്പോൾ ஒரு இருதயம் தகர்க்கப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கும்போது നിങ്ങളുടെ കണ്ണ് നനയുന്നെങ്കിൽ, அவன் உங்களுடைய கண்கள் நனையும் என்றால், നിങ്ങളുടെ മനസ്സ് വേദനിക്കുന്നെങ്കിൽ உங்கள் இருதயம் வேதனைப்படும் என்றால், അവരെ വിടിവിക്കുന്ന അഭിഷേകത്തെ തരും. அவர்களை விடுதலையாக்குகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ആമേൻ. ஆமென். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു രോഗിയെ കാണുമ്പോൾ, ஒரு வியாதியஸ்தனை பார்க்கும்போது, ഒരു രോഗാവസ്ഥയെ കാണുമ്പോൾ அவனுடைய வியாதியின் படுக்கை നിങ്ങളുടെ பார்க்கும்போது ഉള്ളു കരയുന്നെങ്കിൽ, அவன் உங்களுடைய உள்ளம் அழுகும் என்றால், അയ്യോ ദൈവമേ, ஆண்டவரே ഈ സഹോദരനെ വിടുവിക്കണമേ இந்த சகோதரனை விடுதலையாக்க வேண்டும் എന്ന് നിന്റെ ഉള്ളു കരയുന്നെങ്കിൽ, அப்படி உங்களுடைய இருதயம் துடிக்கும்போது അവരെ സൗഖ്യമാക്കുന്ന അഭിഷേകത്തെ നിങ്ങൾക്ക് തരും. அவர்களை சுகமாக்குகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എനിക്ക് ഭിക്ഷക്കാരെ കുറിച്ച് ഭാരം തന്നു. அவன் எனக்கு பிச்சைக்காரர்களை குறித்த ஒரு பாரத்தை கர்த்தர் അപ്പൊ എന്റെ தந்தார். സ്നേഹിതരൊക്കെ പറഞ്ഞു, அவன் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், വിദ്യാഭ്യാസമുള്ളവനെ യേശുവിനെ സ്വീകരിക്കുന്നില്ല. அவன் இங்கே படித்தவர்கள் இயேசுவை பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். വിദ്യാഭ്യാസം എല്ലാവരും സ്വീകരിക്കുമോ? அவன் படிப்பில்லாத இவர்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வார்? പക്ഷെ എന്റെ ഉള്ളിൽ ഭാരം തരുന്നത് ஆனால் எனக்குள்ளே கர்த்தர் அந்த பாரத்தை கொடுத்தார். 47 ഭിക്ഷക്കാരെ നീ കരുതിയ സ്നാനപ്പെടുത്തി. அவன் 47 பிச்சைக்காரர்களை இந்த கைகளை கொண்டு நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നമ്മുടെ കാര്യം മനസ്സിലാകുന്നുണ്ടോ? அவன் நான் சொல்லுகிற விஷயம் உங்களுக்கு புரிகிறதா? നിങ്ങൾക്ക് വലിയൊരു അഭിഷേകം വേണമെങ്കിൽ, அவன் உங்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் வேண்டுமானால், നിങ്ങൾക്ക് ആദ്യം ആവശ്യം വലിയ ആത്മഭാരം. அவன் உங்களுக்கு முதலாவது தேவை ஆத்துமபாரம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾക്ക് 10 പേരെ കുറിച്ച് ആത്മഭാരം ഉണ്ടെങ്കിൽ, அவன் உங்களுக்கு 10 பேரை குறித்த ஒரு
ஒரு ஆத்துமபாரம் இருக்குமா? 10 பேரை விடுவிக்கும் அபிஷேகம் செய்யுது. 10 பேரை விடுதலையாக்குகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு 10,000 பேருக்கும் ஆத்மபாரம் உண்டு. உங்களுக்கு 10,000 பேரை குறித்து ஆத்துமபாரம் இருக்குமா? 10,000 விடுவிக்கும் அபிஷேகத்தை 10,000களை விடுதலையாக்குகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு 120 கோடி ஜனத்துக்கு ஆத்மபாரம் உண்டு. 120 கோடி ஜனத்தை குறித்து உங்களுக்கு ஒரு ஆத்துமபாரம் இருக்குமா? அவரை ஓடுவதில் உள்ள கருவியெങ്കിൽ அவர்களை நினைத்து உங்கள் இருதயம் அழுகுமானா? அவரை தொடுகிற அபிஷேகம் செய்யுது. அவர்களை தொடுகிற ஒரு அபிஷேகம் இந்த ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹalleluya 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 ஹalleluya. சகோதரனை குறித்து, ஆமென். உங்களுடைய சகோதரர்களை குறித்து, சகோதரியை குறித்து, உங்கள் சகோதரியை குறித்து, அடுத்த வீட்டாரை குறித்து, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை குறித்து, அவரை அவஸ்தை ஓர்க்கும்போது, அவர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது, போகிற வழியை ஓர்க்கும்போது, அவர்கள் கடந்து போகிற வழிகளை பார்க்கும்போது இந்த உள்ள கரையுண்டோ, உன்னுடைய இருதயம் வேதனைப்படுகிறதா? இந்த உள்ள வேதனைக்குண்டோ, உன்னுடைய இருதயம் வேதனைக்குள்ளாகிறதா? உறப்பாய்த்து வரையா, நான் உண்மையாக சொல்லுகிறேன். அவரை விடுவிக்கும் அபிஷேகம் செய்யுது. அவர்களை விடுதலையாக்குகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹalleluya ஹalleluya ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. എന്നിട്ട് പറയാമിട്ട ദാഹനത്തിലേക്ക് പറയുന്നുണ്ട്. ஆமென். ഒരു കൊച്ചനുഭവം പറയാം. ஆமென். எனக்கிட்ட சொல்லணும்னா நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லுகிறேன். ഒരിക്കൽ ബസ്സിൽ യാത്ര ചെയ്യുക. ஆமென். ஒரு முறை ஒரு பஸ்ல நான் யாத்திரை பண்ணி എന്റെ கொண்டிருக்கிறேன். അടുത്തൊരു ചേട്ടൻ വന്നിരിപ്പുണ്ട്. ஆமென். எனக்கு பக்கத்துல ஒரு அண்ணா வந்து இருக்கிறார். എനിക്ക് അദ്ദേഹത്തോട് സംസാരിച്ച് തുടങ്ങാൻ പറ്റുന്നില്ല. எனக்கு அவரோட பேச தொடங்க முடிய மாட்டேங்குது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്റെ ഉള്ളു കരയാൻ തുടങ്ങി. ஆனால் என்னுடைய இருதயம் அழ ஆரம்பித்தது. ഞാൻ ദൈവത്തെ മനസ്സോട് പറയാൻ തുടങ്ങി. நான் ஆண்டவருடைய என்னுடைய இருதயத்திலிருந்து சொல்ல ஆரம்பித்தேன். ദൈവമേ, ഇദ്ദേഹം ഇറങ്ങുന്നതിന് മുമ്പ് എനിക്ക് യേശുവിനെ കുറിച്ച് പറയണം. ஆமென். ஆண்டவரே, இந்த மனுஷன் இறங்குறதுக்கு முன்னாடி நான் இயேசுவை குறித்து சொல்லணும். ഇദ്ദേഹത്തിന് യേശുവിനെ അറിയാൻ കഴിയണം. ஆமென். இவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். എന്റെ ഉള്ളു കരയാൻ തുടങ്ങി. என்னுடைய இருதயம் அழ ஆரம்பித்தது. ആ യാത്ര തീരുന്നതിന് മുമ്പ് அவன் அந்த டிராவல் முடியறதுக்கு ആ முன்னாடி മനുഷ്യൻ എന്നോട് ചോദിക്കുകയാണ്, அவன் அந்த மனுஷன் என்கிட்ட கேட்கிறார், നിങ്ങൾ യേശുവിന്റെ ആളാണോ? நீங்க இயேசுவினுடைய ஆளா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. അദ്ദേഹം ചോദിക്കുന്നു, നിങ്ങളുടെ യേശു അത്ഭുതം ചെയ്യുമോ? அவன் உங்களுடைய இயேசு அற்புதம் பண்ணுவாரா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ യേശുവിനെ കുറിച്ച് പറയാൻ തുടങ്ങി. அவன் நான் என்னுடைய இயேசுவை குறித்து சொல்ல പെട്ടെന്ന് ദൈവാത്മാ പ്രവചിക്കാൻ തുടങ്ങി. அவன் உடனே பரிசுத்தாவியானவர் தீர்க்கதரிசனம் നീ சொன்னார். ഒരു ഹിന്ദു ബാക്ക്ഗ്രൗണ്ട് ഉള്ള സഹോദരനാണ്. அவன் நீ ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல உள்ள சகோதரன். നീ 18 വർഷമായി വീട്ടിൽ ഇറങ്ങി വന്നിരിക്കുക. அவன் நீ 18 வருஷமாய் வீடு விட்டு நடந்து கொண்டிருக்கிறார். ഇത്ര ലക്ഷം രൂപ കടമാണ്. அவன் இத்தனை லட்சம் ரூபாய் கடன். നിനക്ക് തിരിച്ച് വീട്ടിൽ പോകാൻ പറ്റുന്നില്ല. உன்னால் திரும்ப வீட்டுக்கு போக முடியவில்லை. നിനക്കൊരു കുഞ്ഞുണ്ട്. உனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது. കർത്താവ് സംസാരിക്കാൻ തുടങ്ങി. கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആദ്യം ഞാൻ കരഞ്ഞു. முதலாவது நான் அழுதேன். ആത്മഭാരത്തിൽ കരഞ്ഞു. ஆத்மபாரத்தில் அழுதேன். കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോ கொஞ்ச நேரம் கடந்த നല്ല വെളുത്ത ചേട്ടൻ, அவன் நல்ல வெளுப்பான அந்த அண்ணன், ഹല്ലേലൂയ, ஹalleluya, ബസ്സിൽ തക്കാളിപ്പഴം പോലെ മുഖമൊക്കെ ചുമന്ന് அவன் பஸ்ல இருந்து தக்காளி பழம் மாதிரி அவருடைய முகம் சுவந்து போனது. കണ്ണെല്ലാം നിറഞ്ഞൊഴുകുകയാണ്. அவன் கண்கள் நிறைந்து ஒழுகிக் கொண்டிருக்கிறது. സഹോദരൻ, നീ പറഞ്ഞ സത്യമാണ്. சகோதரா, நீ சொன்னது உண்மை. 18 വർഷമായി എന്റെ കുടുംബം വിട്ടു പോന്നിട്ട് அவன் நான் 18 வருஷமாயிட்டு என்னுடைய வீட்டை விட்டு வந்து ഞാൻ വലിയ കടബാധിതയാണ്. அவன் நான் ஒரு பெரிய கடன் பிரச்சனையில இருக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കർത്താവ് സംസാരിക്കാൻ തുടങ്ങി. கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ആ യാത്ര തീരുന്നതിന് മുമ്പ് அந்த டிராவல் முடியறதுக்கு முன்னாடி അദ്ദേഹം യേശുവിനെ കർത്താവായി സ്വീകരിച്ചു. அந்த மனுஷன் இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டார். ദൈവം അദ്ദേഹത്തിന് ഒത്തിരി അത്ഭുതങ്ങൾ ചെയ്തു. அவன் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்தார். ഞാൻ പറഞ്ഞ ഒത്തിരി ഒന്നും മനസ്സിലായില്ലെങ്കിലും அவன் நான் சொன்ன வேற ஒன்றும் உங்களுக்கு புரியாவிட்டாலும் ഇത്ര മനസ്സിലാകട്ടെ. இது புரியட்டும். വലിയ അഭിഷേകം പ്രാപിക്കാൻ വഴി എന്താണ്? பெரிய அபிஷேகம் பெற்றுக்கொள்ள என்ன வழி? ആത്മഭാരമാണ്. ஆத்மபாரம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു നിമിഷം കണ്ണുകൾ അടച്ചാട്ടെ. அவன் ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. എനിക്കൊരു വലിയ അഭിഷേകം വേണമെന്ന് எனக்கு ஒரு பெரிய அபிஷேகம் வேண்டும் என்று ആഗ്രഹിക്കുന്ന ദൈവസ്ഥ அவன் ஆசைப்படுகிறவர்கள் தெய்வ சமூகத்தில் எழுப்பி நில்லுங்கள். ദൈവസ്ഥ அவன் அப்படியே இருக்கிற இடத்துல எழுப்பி நில்லுங்கள். എല്ലാവരും നല്ല ഞാൻ പറഞ്ഞു. அவன் எல்லாரும் எழுப்பணும்னு அல்ல நான் சொன்னேன். എനിക്ക് വലിയൊരു അഭിഷേകം വേണം. எனக்கு ஒரு பெரிய அபிஷேகம் வேணும். എനിക്ക് വലിയൊരു ആത്മഭാരം വേണം. எனக்கு ஒரு பெரிய ஆத்மபாரம் வேணும். എനിക്ക് തരണം ദൈവമേ. எனக்கு தரணும் ஆண்டவரே. എനിക്ക് ചുറ്റും നിൽക്കുന്ന ആയിരങ്ങളെ പിടിപ്പിക്കാൻ அவன் எனக்கு சுற்றிலும் இருக்கிற ஆயிரங்களை விடுதலையாக்கும். ഒരിക്കലും അഭിഷേകം തരണമേ. எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். ഒരു അണ്ണനെ വാക്കായിക്കൊണ്ട് ഒരു ആത്മഭാരമാണ്. அவன் இந்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும் இருக்கக்கூடிய ஆத்மபாரம். അതെല്ലാം മാസമുള്ള മീറ്റിംഗ് നടത്തുന്നത്. அவன் எல்லா மாதமும் இங்கே வந்து கூட்டத்தை கடந்து ஒழுங்கு செய்கிறான். അവർക്കൊരു ആത്മഭാരം ഉണ്ടായതുകൊണ്ടാണ് அவர்களுக்கு ஒரு ஆத்மபாரம் உண்டானது நிமித்தம் നിങ്ങൾ ഇത്ര പേര് ഹോളിൽ വന്നത്. அவன் நீங்க இத்தனை பேர் இந்த ஹாலுக்கு வந்தீங்க. നിങ്ങൾക്ക് ഓരോരുത്തർക്കും വലിയ ആത്മഭാരം ഉണ്ടാകും. அவன் உங்களுக்குள் எல்லாருக்குள்ளும் பெரிய ஆத்மபாரம் ഈ உண்டாகும். പട്ടണം മുഴുവൻ കർത്താവിനെ
அறிந்தார்கள். ஆமென். இந்த பட்டணம் முழுவதும் இயேசுவை அறிந்து கொள்ளும். எல்லாரும் கைகளை உயர்த்தி பிடிச்சு பாருங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி பிடித்து ஜெபம் பண்ணுங்க. பெரிய ஆத்மபாரம் தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு பெரிய ஒரு ஆத்துமபாரத்தை தாரும். பெரிய ஆத்மபாரம் தாவே. பெரிய ஒரு ஆத்துமபாரத்தை தாரும். எல்லா செடிவரும் வலிவரும் வாதம் சோதிக்கு. அவன் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து கேளுங்க. நசித்து போன ஆத்மாக்களை குறித்து கனியுவாய். அவன் நசித்து போய் கொண்டிருக்கிற, கெட்டு போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒன்று ஆள. என் கண்களுக்கு அபிஷேகம் தாப்பா. என் கண்களுக்கு ஒரு அபிஷேகம் தாரும் ஆண்டவரே. அவன் எனக்கு அப்படிப்பட்ட அழுகிற ஒரு இருதயத்தை தாரும். மற்றவர்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாரும். அவர்களுடைய பிரச்சனையை பார்க்கும் போது அவர்களை கேவலப்படுத்தும். அவர்கள் தகர்ந்து போய் இருக்கிற அனுபவத்தை பார்க்கும் போது சிரிக்காமல் அவன் அவர்களுக்காக அவர்களை விடுதலை வேண்டும், விடுவிக்க வேண்டுமே என்று அழ வேண்டும் என்று என்னை விடுதலையாக்கின இயேசுவை அவர்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு ஆத்மபாரத்தை எனக்கு தாரும். எனக்கு ஒரு ஆத்மபாரத்தை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு ராத்திரி நீர் ஆத்மபாரத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு பெரிய அபிஷேகம் உங்கள் மேல் வந்திறங்க போகிறது. ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு பெரிய அபிஷேகம் இன்றைக்கு ராத்திரி உங்களை தொடப்போகிறது. உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆத்துமபாரம் உண்டாகும் அவ்வளவு தூரம் அபிஷேகம் பெற்று தரும். அநேகருக்காக அழுகிற ஒரு ஆத்துமபாரம் இன்றைக்கு ராத்திரி தொடரும். ஒரு பெரிய தேவனுடைய வல்லமை தொடர்கிறது. ஒரு பெரிய அபிஷேகம் தொடர்கிறது. அவன் காத்திருக்கின்ற தலைமுறையில் உன்னை தேவை. அதற்கு ஒரு அபிஷேகம் காத்திருக்கிறார். கொடுமாமையானது. அவன் உம்முடைய கரங்கள், இந்த கரங்கள் வழியால் அபிஷேகம் தொடரும். மணிக்கூறுகள் கர்த்தருடைய சமூகத்தில் அணுகிற அபிஷேகம். இப்படி ராத்திரி கொடுமானவர்கள் பெரிய ஒரு ஆத்துமபாரம் தொடரும். அநேகருக்காக அழுது செபிக்கிற, அநேக மக்களுக்காக அழுகிறதற்கு கர்த்தருடைய தேர்ந்தெடுக்கிறார். ஒரு ஆக்கினி உண்டே விழுகிறது. தொடர்ந்து தொடுகிறார். அவன் ஒரு அன்னை உடைந்து ஒழுகுகிறது போல சிலர் மேல் ஆத்துமபாரம் கொடுக்கிறது. அவன் இன்றைக்கு ராத்திரி சிலரை பரிசுத்தாவியானவர் தொடுகிறார். அவன் உன்னுடைய சகோதரனை குறித்த பாரமாக இருக்கிறதா? உன்னுடைய சகோதரியை குறித்து உனக்கு ஒரு பாரம் இருக்கிறதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டீர்களா? மற்றவர்களை குறித்த பாரம் உங்களுக்கு இல்லை. எப்படி கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் தருகிறார்? உன்னுடைய அபிஷேகம் தர கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஆமென். விரும்புகிறவர்கள் ஒரு ஆத்துமபாரம் உண்டாகட்டும். ஒரு பெரிய அபிஷேகம் இந்த ராத்திரி தொடரப்போகிறது. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி பிடிங்கள். ஆத்துமபாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்நாளும் உம்மோடுதான், மறுநாளும் உம்மோடுதான், நான் வாழ்நாளும் உம்மோடுதான், மறுநாளும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைதானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன்,
எனக்கு ஒரு பெரிய ஆத்ம பாரம் வேண்டும் என்று எனக்கு ஒரு பெரிய ஆத்ம பாரம் வேண்டும் என்று எத்தனை உள்ள സംസാരിക്കുന്നു. எத்தனை பேருடைய இருதயம் பேசுகிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഞാനല്ല സംസാരിക്കുന്നത്. நான் அல்ல பேசுகிறேன். നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ പരിശുദ്ധാത്മാവ് സംസാരിക്കുന്നുണ്ടോ? உங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். നിന്നെ കൊണ്ട് വലിയ കാര്യം ചെയ്യാൻ പോകുകയാണ്. ஆமென். உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்ய போகிறார். ഇന്ന് രാത്രി നിന്നെ എനിക്ക് തായെന്ന് ஆமென். உங்களை எனக்கு தாங்களே പരിശുദ്ധാത്മാവിനെ വിളിക്കുന്നുണ്ടോ? ஆமென். உன்னை எனக்கு தா என்று பரிசுத்த ஆவியானவர் നിങ്ങൾക്ക് വേണ്ടി വലിയ കാര്യം ചെയ്യണമെന്ന് ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். മരിക്കുന്നതിനും യേശുവിന് വേണ്ടി വലിയ കാര്യം ചെയ്യണമെന്ന് மரித்து போகிறதற்கு முன்னாடி இயேசுவுக்காக பெரிய காரியங்களை എനിക്ക് செய்யணும். ആഗ്രഹമുണ്ട് ദേവദാസൻ എന്ന് പറയുന്നവർ. ஆமென். എനിക്ക് അങ്ങനെ ആഗ്രഹമുണ്ടെന്ന് പറഞ്ഞവർ. அவன் எனக்கு அப்படி ஆசை இருக்கிறது என்று விரும்பும் சொல்லுகிறவர்கள். അങ്ങനത്തെ ഒരു അഭിഷേകം എനിക്ക് വേണമെന്ന് നിങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്നു. அப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் അങ്ങനെയുള്ള മാത്രം കൈ ഉയർത്തി அவன் அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி എനിക്ക് பிடிக்கும். വലിയ ഒരു അഭിഷേകം വേണം. எனக்கு ஒரு பெரிய அபிஷேகம் வேணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞങ്ങൾക്ക് എല്ലാവരും മുന്നോട്ട് വരാൻ പറ്റത്തില്ല. அவன் எங்களால் எல்லாரிடத்திலும் வர முடியாது. നിങ്ങൾക്ക് കൈകൾ മുന്നോട്ട് വരാം. அவன் நீங்க தயவாய் முன்னாடி ഒരു வரணும். നിമിഷം നിങ്ങൾക്ക് വേണ്ടി തലയിൽ കൈ വെച്ച് പ്രാർത്ഥിക്കാൻ அவன் ആഗ്രഹിക്കുന്നു. ஒரு நிமிஷம் உங்கள் தலைமையில் கைகளை வைத்து ഒരു വലിയ ஜெபிக்கலாம். അഭിഷേകത്തിനായി പ്രാർത്ഥിക്കാൻ പോവുകയാണ്. அவன் உங்களுக்கு பெரிய அபிஷேகத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ഒരു അഭിഷേകം പ്രാർത്ഥിക്കാൻ പോവുകയാണ്. அவன் ஒரு பெரிய அபிஷேகத்திற்காக ஜெபிக்க போகிறோம். മുന്നോട്ട് വരിക. அவன் നിങ്ങൾ ലൈനായിട്ട് മുന്നോട്ട് വരാൻ പെട്ടെന്ന് പ്രാർത്ഥിക്കുക. அவன் லைனாக முன்னாடி வருவீங்கன்னா சீக்கிரமா ஜெபிக்கலாம். എല്ലാ കണ്ണും ദൈവത്തിലേക്ക് അടച്ചു. அவன் எல்லா கண்களும் தேவனுடைய சமூகத்தில் அடைந்திருக்கும். கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. കർത്താവേ, കർത്താവേ, கர்த்தாவே എനിക്ക് വലിയ അഭിഷേകം எனக்கு താങ്കൾ. ஒரு பெரிய அபிஷேகம் தாரும். ഒരു വലിയ ആത്മഭാരം താ ദൈവമേ. பெரிய ஆத்தும பாரத்தை தாரும். ആയിരങ്ങളിൽ ഭാരം താ ദൈവമേ. அவன் ஆதியிலிருந்து ஒரு பாரத்தை எனக்கு தாரும். ഈ രാജ്യത്തിൽ ഭാരം താ ദൈവമേ. இந்த ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரத்தை எனக்கு தாரும். ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുക. கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുക. கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே ஏராளம் ஏராளம் இதயங்கள் ஏராளம் ஏராளம் ஆயம் கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால் ஆயம் கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகம்
அது மற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவம் உண்டு. அது மற்றாது ஒரு நாளும் ஒழுங்கிலே கிளம் விசேஷம் ஒழுக்கப்பட்ட இந்த உலகத்திலே ஒழுங்கிலே கிளம் விசேஷம் ஒழுக்கப்பட்ட இந்த உலகத்திலே ஆயங்கள் ஆகிடுவே கஷ்டங்கள் அகற்றிடுவே ஆயங்கள் ஆகிடுவே கஷ்டங்கள் அகற்றிடுவே Amen.
ஆயிரங்களுக்காக அழுகிறது அபிஷேகம் ஆண்டவரே. சில பிள்ளைகளுக்காக அழுகிறது அபிஷேகம் ஆண்டவரே. மாறியவர்களுக்காக அழுகிறது அபிஷேகம் ஆண்டவரே. ஆழ்ந்து ஜீவிக்கிற ஆத்ம பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. கொடுங்க ஆண்டவரே. இதுவரையிலாத ஆத்ம பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதே மற்றுள்ள வேதனை பார்க்கும் உள்ள வேதனைப்படுத்து ஆண்டவரே. மற்றுள்ள காயத்தை பார்க்கும் உள்ள காயப்படுத்து ஆண்டவரே. மற்றவர்களுக்காக தெய்வ மனசு உண்டாங்க, கருணையுள்ள மனசு உண்டாங்க. பெரிய ஆத்ம பாரத்தினை மறைப்பாங்க. அவர்கள் விடுவிக்கிற அபிஷேகத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் நம்மோடும் சபையோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் அவர் வருகை வரையும் தங்கி தாவடிப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். கர்த்தருடைய யாவரையும் ஆசீர்வதிப்பார். சமாதானம் சொல்லுங்கள்.